சாந்தி வணக்கம். குரு சிஷ்ய உறவின் சிறப்பு யாது? சிஷ்யனுடைய கடமை என்ன? தயவுசெய்து விளக்கம் கூறுங்க. குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவு தாய்க்கும் மகனுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு. குரு ஒருவனுக்கு தாயும் தந்தையுமாக ஆகிறார். அல்ல, அவர் தாயுமானவர்னு பேர். தந்தையிடம் நாம் அறிவை வாங்கலாம், அன்னையிடம் நாம் அன்பை வாங்கலாம். அன்னைகிட்ட அறிவு கிடைக்காது, அன்பு கிடைக்கும். அப்பா கிட்ட அறிவு கிடைக்கும், அன்பு அம்மா அது மாதிரி இருக்காது. ஆனால் குரு சிஷ்யனுக்கு அன்னையும் பிதாவுமாக அன்பையும் அறிவையும் தருவார். அல்ல, குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவு அன்னை பிதாவுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு மாதிரி, மகளுக்கும் உள்ள உறவு. தன் குழந்தையாகத்தான் பாவிக்கிறார். ஒரு மகன் தாய் தந்தைக்கு என்னென்ன செய்வான்? அவன் சிறுவனாக இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக படிக்கிறது தான், அவ்வளோதான் அவனை பணி. அப்போ அம்மா மாணவன்கிட்ட மகன்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான்? ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகணும், ஒழுக்கமாக இருக்கணும், படித்தது நினைவு வச்சுக்கணும், நல்ல எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணணும். இதுதான் குரு மாணவன்கிட்ட எதிர்பார்க்கிறார். சீடனுடைய பணியும் குரு மேலே சிரத்தையுடன் அவர் சொல்வதை புரிந்து கொள்வது தான். அவர் குருவுக்கு அவன் தெரிகின்ற கைமாறு. குருவுக்கு காசு பணம்லாம் தேவையில்லை. அவர் லிபரேட்டட் மேன். காசு பணத்தால் அவர் கட்டப்படவில்லை, காசுனால் அவர் கட்டப்பட முடியாது. பொருளாலோ புகழாலோ அவருக்கு கட்டு கிடையாது. அதனால் அவரை காசு கொடுத்து மகிழ்விப்பதோ பொருள் கொடுத்து சந்தோஷப்படுத்துவதோ வேறு எதுவுமே அவசியமில்லாத நிலையில் இருக்கிறார். இப்போ மாணவனுக்கு அவன் நன்மை கருதி குரு அவனுக்கு பணிவிடையை மட்டும் செய்து தருவார். குரு சேத்திரத்துக்கு, இந்த குரு என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்ம வித்யாலயத்துக்கு சனி பணி, அவருக்கு ஒரு பணியும் தேவையில்லை. இந்த வித்யாலயத்துக்கு என்ன நம்ம சேவை செய்கிறோமோ அந்த சேவை தான் மாணவனுக்கு அவனுக்கு இருக்கிற கடமையில் ஒன்று. முக்கியமான கடமை அவன் புரிஞ்சுக்கணும். குருவுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம் தருவான் சீடன்? மம பிரியக அப்படின்னு பகவானே பகவத்கீதையில் சொல்கிறார். இந்த ஞானி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவன். மற்றவெல்லாம் ஒரு பலன் கருதி என்கிட்ட வரான். அர்த்தி, ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, இவங்கெல்லாம் ஏதோ வேணும்னு என்கிட்ட வராங்க. ஆனால் உன்னையே கொடுன்னு என்ன கேட்குறவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னா. குருவும் அப்படிதான். உன்ன போலே நானும் ஆயிடணும் சுவாமி, உங்களை மாதிரி நானும் விடுபட்டவனாக இருக்கணும், நானும் அளவுபடாதவனாக இருக்கணும், எங்கும் நான் சிறுமைப்படக்கூடாது. என் சரீரத்தாலோ என் மனதாலோ என் உறவுகளாலோ பொருளாலோ நான் சிறுமை அடையேன், அந்த நிலை கொடுங்க அப்படின்ற ஒரு உறவு தான் இருக்குது. வேறு எதுவுமே இந்த குருவுக்கும் சீஷனுக்கு இடையில் ஒன்றுமே இல்லை. மாணவனிடம் அவர் எதிர்பார்ப்பது விளங்கி கொள்ளுதல் தான். ஒரு மாணவன் விளங்கிட்டான்னு சொன்னால் அவருக்கு ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது. அவர் ஏற்கனவே அவர் ஆனந்தத்தில் இருக்கிறார், அது மட்டும் கொடுத்தா போதும். குருவுக்கு பணிவிடைகள் செய்யணுன்றதில்லை, அவருக்கு எவ்வளோ பணி இருக்குது, அவர் மினிமம் ரெக்யர்மெண்ட்டில் இருக்கிறார். சீடனுடைய கடமை அப்படின்னு பகவத்கீதையில் அவர் சொல்கிறாரு. பிரஸ்னேன அப்படின்றார், கேள்விகளோட செல். பிரணிபாதேன, அவன் கீழ்ப்படிந்து நடப்பவனாக இரு. கீழ்ப்படிந்து நடப்பவனாகவும் கேள்விகள் உடையவனாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறார். பிரஸ்னேன, பிரணிபாதேன, சேவையா அப்படின்னு 3 சொல்கிறார். சேவை மனப்பான்பும், கீழ்ப்படிந்து நடத்தலும், கேள்விகளோடும். எப்பவும் கேள்விகளோடு இருக்கணும். இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க இல்லையா, அந்த கேள்வி கேட்கின்ற தன்மையை சீடத்துவத்தை காட்டுது. கேள்வி கேட்காமல் இருந்தோம்னா தன்னை அவன் சீடனாக கருதிக்கலை. கேள்வி கேட்பவன் தான் சீடனாகிறான். நல்ல கேள்வி கேட்கின்ற வரை நாம் சீடனாகவே இருக்கணும்.
கேள்விகளெல்லாம் போயிடுச்சுன்னு வைங்க, சந்தேகமெல்லாம் போயிடுச்சு இல்லையா, சித்தியந்தே சர்வ சம்சய, எப்பொழுது இந்த எல்லா கேள்விகளும் சந்தேகங்களும் நீங்கிடுதோ அவன் தான் முக்தி அடைகிறான். முக்தி அடையும் வரை நாம் கேள்வி உடையவர்களாகவே இருக்கணும். இப்போ சிஷ்யனுடைய கடமை கேள்வி கேட்டல், கேட்டு தெரிந்து கொள்ளுதல், அவருபடி வாழ்தல், மாடலாக வச்சுக்கிட்டு அவர் வாழ்க்கையை பின்பற்றுதல். மூன்றாவது சேவை, இந்த குருகுலத்துக்கு சேவை. அந்த குருகுலத்துக்கு சேவைங்கிறது எத்தனை இருக்கலாம். விளக்கேற்றி சாம்பிராணி போடுறார், இது ஒரு சின்ன சேவை. யாரும் அவரை ஏவல் விடலை. தன் அகங்காரத்தை போக்கிக்கிறதுக்கு சேவை மட்டும்தான் ஒரு உதாரணமாக இருக்குது. இந்த சாதனை இல்லைன்னா உன் அகங்காரம் வளர்ந்துக்கிட்டே போகும். சேவை தான் உன்னை தாசனாக மாற்றுகிறது. தாசன்னா பணிவிடை செய்பவன், குருதாசன். இதில் பேர் குருதாசன் பேர் வச்சுக்கிறாங்க, சிவதாசன் பேர் வச்சுக்கிறாங்க, ராமதாசன் வச்சுக்கிறாங்க. ராமனுக்கு தாசன், குருதாசன். அந்த தாசிய பாவம், அந்த தாசிய பாவம் நம்மக்கிட்ட இருக்கணும். இவ்வளோ தாங்க இருக்குது. இது மேலே ஏதாவது வேணுமா? சுவாமி, நமக்கு நீங்கள் நிறைய கிளாஸில் சொல்லியிருக்கீங்க, அவருடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்கள்லேயும் அதிகமாக டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் ஹர்ட் அண்ட் கில்ட். அதுதான் அவனுடைய மொத்த உருவமாக வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு. நாங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க? அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லி அதிலிருந்து விடுபடுறது எப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கு. ஹர்ட் என்றால் மனம் உடைந்து போதல், மனம் உடைந்து போகிறது, அதை ஹர்ட்டுங்கிறோம். உடம்புல அடிப்பட்டாலும் ஹர்ட்டுங்கிறோம். டிட் யூ ஹர்ட் யுவர் செல்ஃப் அப்படிங்க. உடம்புல வந்தால் ஒரு ஊனத்தை சொல்கிறோம். மனசை ஹர்ட் பண்ணிட்டோம்னா, என் மனசை புண்படுத்திட்டீங்க, நான் மனம் உடைந்து போனேன். இந்த புண்பட்ட உணர்வு மனம் உடையுது, மனம் உடைஞ்சிருது, அது பேர் ஹர்ட்டுங்கிறான். கில்ட்டுங்கிறது நான் இப்படி செய்திருக்கக்கூடாதே அப்படின்னு ஒரு உணர்வு. குற்ற உணர்வு, குற்ற உணர்வும் ஒடுங்கிய, அதாவது உடைப்பட்ட மனமும், இதுதான் கில்ட் அண்ட் ஹர்ட். இது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை முழுக்க இருந்துக்கிட்டே இருக்கு. இது இருக்கிறவன் தூங்க முடியறதில்ல, தூக்கம் அவனுக்கு வரமாட்டேங்க. மறுபடியும் அந்த தூக்கத்தை வராக இருக்கிறதுனால ஏதாவது செய்தாகணுங்கிறதுனால மேலும் மேலும் கில்ட்டுக்கு உள்ளாகிறான். அப்புறம் மற்றவங்களுக்கு அதை மற்றவங்க ஒத்துக்காத போது அவன் ஹர்ட் ஆகிறான். இது எங்கேருந்து வருது அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னை கர்த்தா போக்தாவாக கருதி கொள்வது தான். செய்பவனாகவும் அனுபவிப்பவனாகவும். கர்த்தாவாக இருந்து அவன் கில்ட்டுக்கு உள்ளாகிறான், போக்தாவாக இருந்து அவன் ஹர்ட்டுக்கு உள்ளாகிறான். போக்தாவாக இல்லைன்னா ஹர்ட் எப்படி வரும்? நீங்கள் தான் அனுபவிக்கணும் இல்லையே, அப்போ உங்களுக்கு ஹர்ட்டுங்கிற அனுபவமும் இருக்காது. நீங்கள் கர்த்தாவாக இல்லாதனால குற்றம் செய்வதுக்கும் முடியாது, கில்ட்டும் கிடையாது. அப்போ ஹர்ட் அண்ட் கில்ட் எங்கே வருதுன்னா, as long as he is doer and enjoyer, எதுநாள் வரை தன்னை கர்த்தா போக்தா என்று நினைக்கிறானோ அதனால வரை எனக்கு ஹர்ட்டு கில்ட்டுங்கிறது விடுபடவே முடியாது அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கும். சரி, as a doer, செய்பவனாக கர்த்தாவாக நான் எப்படி குற்றவாளி ஆகிறேன் அப்படின்னா, இதை நான் செய்திருக்கக்கூடாதே என்ற உணர்வு வரும்போது குற்ற உணர்வு. இதை செய்யாமல் விட்டுவிட்டேனே அப்படின்னு ஒரு குற்றம் வரும் இல்லையா? அப்போ கர்த்தாவுக்கு தானே இந்த ரெண்டும் வருது. கர்த்தாவாக இருப்பதால் செய்திருக்க வேண்டும், செய்யலை, செய்திருக்கக்கூடாது, செய்துட்டேன் அப்படிங்கிறத கர்த்தாவுக்கு கர்த்தாக இருக்கும் வரை இது உண்டு. போக்தாவாக இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இப்படி செய்துட்டாங்களே, எனக்கு இப்படி செய்திருக்கணுமே எனக்கு அப்படின்னு. ஒன்று சிலதில் செய்திருக்கணும்னு நினைக்கிறான், சிலது செய்திருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் செய்திருக்கக்கூடாது, செய்து விட்டேன். இப்போ நான் செய்து கர்த்தாவாக நான் கில்ட் அடைகிறேன், போக்தாவாக நான் துன்பம் அடைகிறேன். இந்த குற்றமும் துன்பமும் மாறி மாறி வருகிறது. கர்த்தா போக்தா என்பது தான். இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது? இது கர்மயோகம் தான், இதுக்கு சாதனம். கர்மயோகம் என்ன செய்யுதுன்னா, இதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நீ எதன் அடிப்படையில் முடிவெடுத்த?
ஒருவன் செய்திருக்கலாம், செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறான் இல்லையா, அது எதன் அடிப்படையில் செய்கிறான் பார்த்தா விருப்பு வெறுப்பின் அடிப்படையில். ராகத்வேஷம். விருப்பு வெறுப்பு இருந்தால் தான் இதை செய்ய மாட்டேன், இதைத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். அது காரணம் அவனுக்கு சிலது மேலே விருப்பு, சிலது மேலே. போக்தாவாக இருக்கும்போது ராகத்வேஷம் வருது. இதை எனக்கு வேண்டாம், இதை தான் அனுபவிப்பேன் அப்படின்னு விருப்பு வெறுப்பு. அப்போ உள்ளத்தில் விருப்பு வெறுப்பு இருக்கும் வரைக்கும் கர்த்தா போக்தா இருப்பான் இல்லையா? இப்போ கர்த்தாவாக இருந்தால் தானே விருப்பு வெறுப்பு இருக்கும். இப்போ கர்த்தா வேற, விருப்பு வெறுப்பு வேறையா? ஒருவேளை அவனுக்கு விருப்பு வெறுப்பே இல்லைன்னு வைங்க, அவன் எப்படி கர்த்தாவாக இருப்பான்? அவன் செய்வான். ஆனால் எதுக்கு செய்கிறான்? விரும்பி செய்கிறானா, வெறுப்பில் செய்கிறானா? என்னால் செய்ய வேண்டியது இது, கர்த்தவியம், என் கடமை, என் ஸ்வதர்மம் அப்படின்னு எவன் ஒருத்தன் ஸ்வதர்மத்தில் வாழ்கிறானோ அதான் ஸ்வதர்மம். பரதர்மம் உயர்ந்ததாக இருந்தாலும், ஸ்வதர்மம் குறையுடையதாக இருந்தாலும், ஸ்வதர்மம் தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு நல்லதுங்கிறாரு? குற்றமும் பாவமும் இல்லாமல் வாழ்வதற்கு. சுதர்மத்தில் இருந்துட்டானா அவன் குற்றமே செய்ய முடியாது. ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு விட்டதுனால சில இந்த கில்ட் வருது. இதைத்தான் செய்வேன்னு செய்துட்டதுனாலையும் வந்துடுது இல்லையா? இப்போ விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு மனசில் அவன் காரியங்கள் எப்படி இருக்குங்க? இறைவன் காரியமாக தான் இருக்கும். இறைவன் வேண்டுதல் வேண்டாம் இல்லாமல் அவன் காரியம் செய்கிறான். இவனும் வேண்டுதல் வேண்டாம் இல்லாமல் காரியம் செய்கிறான். அப்போ செய்வதில் ஒரு பாவனை வைத்துக்கொள், அனுபவத்தில் ஒரு பாவனை வச்சுக்க. நீ செய்து அனுபவிக்கிற செய்பவனாக ஒரு பாவனை, ராகத்வேஷம் இல்லாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல், எனக்கு செய்ய கடவுது, என்னால் முடிந்தது அப்படின்னு செய். இது அனுபவிக்கிறது வரும்பொழுது இவ்வளோதான் கிடைச்சிருக்குது. இது லாபம் நஷ்டம், சுகம் துக்கம், ஜெயம் அஜயம், எதுவாக இருந்தாலும் சமத்துவம் உச்சதே. இதில் சமத்துவத்தை பார். இதில் கௌசலம், செய்வதில் ஒரு கௌசலம், குச்சலம், அனுபவத்தில் இந்த சமத்துவம். அப்போ யோகம் கௌசலம் என்று சொல்கிறார். யோக கௌசலம்ங்கிறார். இன்னொருத்தில் யோகம் சமத்துவம் உச்சதேங்கிறார். இது ரெண்டு டெஃபினிஷன் கர்மயோகத்துக்கு. இப்போ கர்மயோகம் வரும்பொழுது நாம் செய்பவனாக இருக்கும் பொழுது நல்ல குச்சலனாக இருக்கணும். குச்சலன்னா விசாரித்து, என்ன விசாரிக்கணும்? விருப்பு வெறுப்பில் செய்கிறனா இல்லை செய்ய வேண்டும் என்பதனால செய்கிறணும். செய்ய கடபவன் என் படன் கனி செய்வது. ஒரு தந்தையினுடைய ஒரு ஆண் வீட்டில் அவனுடைய சுதர்மம் என்ன? தந்தையாக இருத்தல், அண்ணனுக்கு தம்பியாக இருத்தல், அப்பாவுக்கு மகனாக இருத்தல், இப்படின்னு அவனுடைய சுதர்மம் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. இது வர்ண தர்மமும் உண்டு, ஆசிரம தர்மமும் உண்டு. இது ஆசிரம தர்மம். கிரகஸ்தனாக இருந்து அவனுக்கு என்ன தர்மம்னு தெரிஞ்சு போச்சு. கிரகஸ்தனா என்ன பண்ணணும்? நித்யா இந்த வந்தனம்லாம் செய்யணும். சந்தியாவந்தனம் உங்களுக்கு எப்படி தெரியுமோ சந்தியாவந்தனம். இப்போ பாருங்க, சந்தியாவந்தனம் பண்ணார், ஏதோ ஒரு முறையில் அது செய்கிறார், நாமளும் அதை பங்கு பெற்றோம். இப்படி நம்ம கிரகஸ்தனாக சில கடமைகளை செய்கிறோம். அதில் விருப்பு வெறுப்பு எங்கே இருக்குது? இது விரும்பியும் செய்யலை, விருப்பமும் செய்யலை, இது செய்தாக வேண்டும். இப்போ பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் படித்தாக வேண்டும். கிரகஸ்தனாக இருக்கும்போது தான தர்மங்கள், யக்ஞ தான தவம், இதை தான் அவன் செய்யணும். வானப்பிரசனாக தவம் என்ன? ஒழுங்காக ரிட்டையர்டு பர்சனாக தவம் பண்ணு, உபாசனை பண்ணு, இது மாதிரி நூலை படி, யோகத்தில் இரு அப்படின்னு இருக்கணும். அவன் தேனா பிஸ்னஸ் வரக்கூடாது, ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. கிரகஸ்தன் மாதிரி குடும்ப வாழ்க்கையில் உள்ள நுழையக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன், இதுன்னு உனக்கு தெரியாதுடா நான் பார்த்துக்கிறேன்னு மகனையும் மீறி அவன் தலையில், அவன் குடும்பத்தில் தலையிடுறது, இதெல்லாம் ஒதுங்கி இருக்கணும். இது தான் தர்மங்கள். இந்த தர்மத்தில் இருந்தோம்னா விருப்பு வெறுப்புகள் தானாக போயிடும். நீ அவன் குடும்பத்தில் நீ நுழைஞ்சேன்னு வச்சுக்க, மாமனார், அது உன் விருப்பத்தினால தானே, சில வெறுப்புனால தானே. நீ அதை தலையிடாமல் இருந்தினா உனக்கு விருப்பு வெறுப்புக்கு இடமே இல்லையே. இப்போ உன் ஸ்வதர்மம் என்ன? ஸ்வதர்மங்கிறது என்ன? வர்ண ஆசிரம தர்மம். ஐயோ நீங்கள் ரொம்ப பிராமணிக்கலாக சனாதனத்துக்கு போயிட்டீங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. நீங்கள் ஒத்துக்காவிட்டாலும் அந்தந்த வயதிலும் பிரம்மச்சாரிய வயதுன்னு ஒன்று இருக்குது, கிரகஸ்த வயதுன்னு ஒன்று இருக்குது, வானப்பிரஸ்த வயது, சந்நியாச வயசு. அந்தந்த வயசுக்கு ஏற்ற ஒரு காரியத்தை நீ செய்தினா அது ஆசிரம தர்மம்.
வர்ண தர்மங்கிறது என்ன? நீ அட்மினிஸ்ட்ரேட்டரா, இல்லை எஜுகேட்டரா, இல்லை ப்ரொடியூசரா, அல்லது ஒர்க்கரா? இதானே வர்ணம். எல்லாருமே அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகிட முடியுமா? எல்லா ரூலராக ஆகிட முடியுமா? எல்லாருமே எஜுகேட்டராக ஆகிட முடியுமா? சிலரால் தான் எஜுகேட்டராக இருக்க முடியும். அது அவனுடைய தர்மமாக இருக்குது, அது சுதர்மமாக இருக்குது. நிறைய சம்பளம் தராங்கன்னு எஜுகேஷன் வந்துடக்கூடாது, அது பரதர்மமாக. எஜுகேஷனாக பிறந்துட்டு இது சம்பளம் குறைஞ்சா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. உனக்கு சம்பளம் கம்மியாக இருந்தால் கூட எஜுகேட்டர்னு ஆயிட்டினா என்ன குணகர்ம விபாக, உங்களுடைய குணம் அப்படி இருக்குது, எஜுகேட்டராக இருக்குது. அப்போ நீ எஜுகேஷன்லேயே இரு. இப்படி பார்த்தா 4 வகை மக்கள் தான் இருக்கிறாங்க. குணத்தினால இப்படி தான் பிரிக்க முடியுது. நீங்கள் எவ்வளவு தான் பண்ணாலும் இந்த முக்குணத்தில் 4ஆக தான் பிரிக்க முடியும். 3 குணம் கொடுத்துருக்காரு மனிதர்களுக்கு, சத்துவ ரஜஸ் தமஸ். சத்துவம் மிகுதியாக, ரஜஸ் கம்மியாக, தமஸ் கடைசியாக இருந்தால் அவன் எஜுகேட்டராக தான் இருப்பான். எவன் ஒருவன் ரஜஸ் அதிகமாக, சத்துவம் அடுத்தமாக, தமஸ் கடைசியாக இருந்தால் அவன் அட்மினிஸ்ட்ரேட்டராக தான் இருப்பான். ஏன்னா ரஜஸ் இருக்குது, அறிவோடு இருக்கிறான், அதனால் அவன் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறான். அறிவு வேணும் இல்லை. எவன் ஒருவருக்கு ரஜஸ் அதிகமாகும், தமஸ் அதிகமாக பக்கத்துலேயும், சத்துவம் கடைசியில் இருந்தால் அவன் வந்து பிஸ்னஸ் மேனாக இருக்கிறான். அவனுக்கு அது வந்து உகந்ததாக இருக்குது, அவன் மன அமைப்பு அப்படி இருக்குது. இன்னொருத்தனுக்கு தமஸ் அதிகமாகும், சத்துவம் கடைசியாக ரஜஸ் இருந்ததுன்னா அவன் சேவகனாக இருக்கிறான். அவன் பிறக்கும் போதே அப்படி தான் இருக்கு. ஒரே குடும்பத்தில் பிராமணனும் இருப்பான், சத்திரியனும் இருப்பான், வைசியனும் இருப்பான், சூத்திரனும் இருப்பான். உங்கள் கடைசி பையன் என்ன பண்ணுறான் சார்? அவன் டிரைவனாக இருக்கிறான். பெரியவன் அவன் ஐஏஎஸ் கலெக்டராக இருக்கிறான். இன்னொருத்தன் அவன் கோயில் பூஜாரியாக இருக்கிறான். இன்னொரு பையன் அவன் பிஸ்னஸ் பண்ணுறான் சார். பிறவினால் கிடையாது, குணத்தினால். பிராமண வீட்டிலே 4 பார்க்கலாம், சூத்திர வீட்லேயே இந்த 4 பார்க்கலாம். சூத்திரனுடைய முதல் பையன் என்ன பண்ணுறான்னா அவன் வந்து படிப்பாளியாக வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறான். இன்னொருத்தன் அவன் வழக்கமாக இந்த பழைய வேலை தான் அங்கே பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? பகவான் இதை சொல்கிறார், அவனுக்கு குணத்துக்கும் ஏற்ற கர்மத்தை செய்வது ஸ்வதர்மங்கிறார். அப்படி என்ன சார் என்னுடைய வர்ணத்துக்கு ஏற்ப போட்டு நாங்கள் இதே கர்மத்தில் தான் இருக்கணுமா? மலம் பண்ணுறவன் மலம் தான் அள்ளணுமா? பூஜை பண்ணுறவன் பூஜை தான் பண்ணணுமா? உனக்கு என்ன வேணும்? இப்போ நான் பூஜை பண்ணணும், பண்ணிக்க. எனக்கு மன சுத்தம் அடையணும், அப்போ நீ மலம் அல்ல. மன தூய்மை வேணும்னு வந்துட்டாக்கா வர்ணாசிரம தர்மம் உண்டு. மன தூய்மை இந்த உலகத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால், பணம் வேணும்னா வர்ணாசிரமம் இல்லை. இப்போ சனாதன தர்மம் எதுக்கு இருக்குது? மன தூய்மைக்காக இருக்குது. சரி, மன தூய்மை வச்சு நாங்கள் என்ன சார் பண்ண போகிறோம்? மோட்சம் அடைவாய். ஃபஸ்ட்டு ஸ்டெப் மன தூய்மை இருந்தவனுக்கு தான் மோட்சம். மன தூய்மை இல்லாதவனுக்கு மோட்சம் இல்லை. அப்போ மோட்சம் உனக்கு குறிக்கோளாக இருந்தால், மன தூய்மை அதுக்கு உபகாரியாக இருந்தால், கட்டாய நீ ஸ்வதர்மத்தை கடைபிடி. இதைத்தான் பகவான் சொன்னார். நான் படைத்தேன், நீங்கள் இப்படி தான் இருங்க, நான் அப்படியெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு யாரும் சொல்லவில்லை. அவர் எல்லாருடைய கர்மன்யேவ அதிகாரஸ்தேன்னு அவர் சொல்லியிருக்கார். நீ எந்த கர்மம் பண்ணுறது உனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு தான் சொல்கிறார். நான் உன்னை பிராமணனாக படைச்சி பிராமணனாக இருன்னு சொல்லலை. பிராமண கர்மம் செய்வதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறேன். அது வேண்டான்னு சொல்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறேன். நீ வேண்டாம்னு சொல்வதற்கும் விருப்பம் சொல்வதற்கு எதை நோக்கி இருக்கணும்னு பாரு. அப்போது கில்ட் அண்ட் ஹர்ட் என்று சொல்லக்கூடிய உணர்வுகள் கர்த்தா போக்தாவிலேருந்து வருகிறது. கர்த்தா போக்தாங்கிறது எப்போ உண்டாகுதுன்னா, மனதில் விருப்பு வெறுப்பு இருக்கும் வரை தான். எப்பொழுது மனசில் விருப்பு வெறுப்பு போயிடுச்சோ, அவன் தன் கடமைகளை செய்யும் பொழுது அவன் கர்த்தா இல்லை. கடமைகளுக்கு உண்டான பொருளை அனுபவிக்கும்போது அவன் போக்தாவும் இல்லை. அவன் இறைவன் நீதிப்படி வாழறான். அந்த இடத்துல அவனுக்கு வாழ்க்கையில் கில்ட் ஆவதற்கும் ஹர்ட் ஆவதற்கும் வாய்ப்பு இல்லை என்று கர்மயோகத்தை நம்ம இங்கே அறிமுகப்படுத்துகிறோம். இந்த வர்ணாசிரம தர்மத்தை சொன்னீங்க. அந்த வர்ணாசிரம தர்மத்தில் அவங்கவுங்க விருப்பப்படி வந்து தொழில் எடுத்துக்கிறாங்க, அல்லது எது கிடைக்குதோ அதை விருப்பமாக செய்கிறாங்க. அப்படி பண்ணுறப்ப வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஆசைப்படாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி கீதை சொல்லுது. இப்போ இந்த கால இளைஞர்களுக்கு இந்த புத்தி சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தில் அவங்க இல்லை, சம்பாதிக்கிற நோக்கத்தில் தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க?
ஒரு அட்வைஸும் கொடுக்க வேண்டாம். அவன் தான் பணம் பிடிச்சிருக்கிறான்ல. இப்போ புருஷார்த்த நிச்சயம் தானே முக்கியம். வீடு பேரு நிச்சயம்னு சொல்கிறவனுக்கு வர்ணாசிரம தர்மம் புரியும். அவன் சொல்லாமலே அதை கடைபிடிப்பான். எனக்கு வீடு பேர் மோட்சம் தாயா வேணும், எனக்கு மன சுத்தம் வேணும், மன அசுத்தப்படுகின்ற காரியத்தை நான் செய்ய வேண்டாம். ஒரு பிராமணன் கோயிலில் பூஜாரியாவோ யஜ்ஞங்களோ தானம் அதை செய்து கொண்டிருந்தால், ஓதுதல் ஓதுவித்தல், யஜ்ஞம் செய்தல் செய்வித்தல், தானம் தருதல் தானம் பெறுதல், இது தானே அறுதொழிலர். இவங்கள தானே நம்ம பிராமணன் சொல்கிறோம். இதை அவன் செய்துட்டு இருந்தானா அவன் மனசு எப்படிங்க குற்றம் வரும்? மனசு சுத்தமாக தானே இருக்கும். இதை மூணுத்தை விட்டு வேற ஒன்று செய்தானா மன தூய்மை போயிடுமா இல்லையா? எனக்கு மன தூய்மையெல்லாம் யார் கேட்குறாங்க? இப்போ பணம் இருக்குதா சொல்லு, புகழ் இருக்குதா சொல்லு, அதிகாரம் இருக்குதா சொல்லு. இப்போ அதிகாரம் வேணுங்கிறனால எல்லாம் போலீஸ் ஆகுறாங்க, எல்லாம் கலெக்டராக பார்க்குறாங்க. மரியாதை நிறைய கிடைக்கிறதுனால எல்லாரும் டாக்டர் ஆகுறாங்க. பணம் நிறைய கிடைக்கிறதுனால ஐடிக்கு போகிறாங்க. இப்போ நோக்கம் யாருக்கும் வீடு பேர் இல்லை. இப்போ வீடு பேர் இல்லைன்னு சொல்கிறவங்ககிட்ட நீ எதுக்கு நீ பேசிகிட்டு இருக்கிற? நமக்கு என்ன பேச்சு இருக்குது? பேச்சுவார்த்தையே நமக்கு இல்லை. தாராளமாக உன் மனசு என்ன தோணுதோ நீ செய்துகிட்டே இரு. அவங்கள நம்ம விட்டுடுவோம், அவங்கள திருத்த வேண்டாம். இந்த சனாதனத்தை பற்றி பேச வேண்டாம். சனாதனம் எப்போ தேவைப்படுங்க? எவர் ஒரு மக்கள் மோட்சத்தில் இச்சை இருக்குதோ, புருஷார்த்த நிச்சயத்தில் வந்துட்டாங்களோ அவங்களும் சனாதனம். அது சனாதனங்கிறதுனால எவ்வளோ கோடி பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தன் இருப்போம், சனாதனத்தில் இருப்பான். சனாதனம்னா அழியாதுன்னு அர்த்தம். இந்த மோட்சம் எப்பவுமே அழியாது, இந்த சாஸ்திரம் அழிவே அழியாது. எல்லா குருவும் போயிட்டாங்கன்னா என்ன ஆகுறது இந்த உலகம்? கவலைப்படாதீங்க, கட்டாயம் பிறந்துக்கிட்டே இருப்பாங்க, வந்துக்கிட்டே இருப்பாங்க. என்றைக்கு இது அழியாது. நாம் இது குறித்து நம்ம சட்டசபையில் பேசுகிறதோ இல்லை அந்த டிவியில் விவாதம் பண்ணுறதோ கண்டனம் தெரிவிக்கிறதோ தேவையே கிடையாது. உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் எப்படி வேணால் வாழ்ந்துட்டு, நாங்கள் எங்களை விட்டுடுங்க. நாங்கள் மைனாரிட்டி, எங்களை ஆட்சியே வேண்டாம். எங்களுக்கு நோக்கம் மோட்சம். அதான் நிச்சய புத்தின்னு பேர். அதனால் இது பேர் புத்தி யோகம்னு பேர். கர்மயோகத்துக்கு புத்தி யோகங்கிற. இது வரைக்கும் நான் சாங்கியங்கிற முறையில் ஒன்று சொல்லிக் கொடுத்தேன் அர்ஜுனா, இனிமேல் புத்திங்கிற முறையில் நான் சொல்லிக் கொடுப்பேன் கேள் அப்படின்னு அவர் புத்தி யோகத்தை அறிமுகப்படுத்தும் போதே கர்மயோகத்தை புத்தி யோகம் தான் சொல்கிறார். வேற கேள்வி. மனோநாசம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். மனோநாசம் பற்றி சொல்லு. மனோநாசம்னா மனனுடைய செயலை அடியோடு நிறுத்துறது, அதான கொல்றது. எதுக்கு மனசை கொல்லணும்? அது தப்பாக செய்தால் தானே கொல்லணும். ஒருவேளை நல்லதாக பண்ணிகிட்டு இருந்தா அது கொல்லணுமா? இப்போ மனோநாசங்கிறது என்ன? தீமைகளை செய்யாமல் அது நன்மை செய்யும்படி செய்வது, இவ்வளோதான் மனோநாசம். இதுக்காக நம்ம மெடிடேஷன் பண்ணி நான் மனமல்ல அதை மனத்தை நிற்கிறதுக்காக காரங்க ஒரு சப்தம் கொடுக்கறது, நாக்கை மடிச்சிட்டு உள்ள இழுன்னு சொல்கிறது, அல்லது கண்ணிமை கால் ஒரு பொருளையே பார்த்துக்கிட்டு மனசை நீக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விபாச்சனாங்கிறது வைபாஷிகா என்று சொல்லக்கூடிய புத்த மதத்திலேருந்து வந்தது. இந்த வைபாஷிகா தான் விபாஷனாங்கிறத உண்டாக்குனாங்க. இந்த வைபாஷிகா யார் அப்படின்னா விதவிதமான பாஷை பேசுகிறவங்க, அதான் விபாஷிகா. அவங்க யாருன்னா புத்த மதத்தை சேர்ந்தவங்க தான். இன்னொரு முறை புத்த மதத்தை சொல்லும்போது சொல்கிறோம். அவங்க விபாச்சனா மெடிடேஷனில் கதவெல்லாம் சாத்திட்டு 10 நாள் ஊர் உலகத்தை சேராமல், நிமிர்ந்து பார்க்காம, எதையும் தொடாமல், ஆகாரத்தை கட்டுப்படுத்திட்டு ஒரு ஜெயில் பறவை மாதிரி உடைக்கி வச்சிருக்கிறாங்க. மனோநாசம். அது நாசம் இல்லை. மனோநாசங்கிறது மனதை நல்வழிப்படுத்துதல். அப்படி தானே பதஞ்சலி சொல்கிறார். விருத்தி நிரோதக. அது என்ன நிரோதகங்கிறாரு? அந்த புத்தியை பற்றி சொல்கிறார். அதுக்கிட்ட இருக்க கல்மிஷங்களை நீக்கணுங்கிறார், விட்சயங்களை நீக்கணுங்கிறார். அதனால் மனோநாசங்கிறது ஏதோ நம்ம இந்த மனமே இல்லாமல் ஜடமாக அப்படியே கண்ணை உருட்டிக்கிட்டு இந்த சமாதி நிலையிலே உட்காந்துட்டு இருக்கணும்லாம் கிடையாது. மனதை நல்ல போக்கில் விடுங்க. எப்போ மனம் சாஸ்திரம் படிக்க ஆரம்பிச்சதோ, எப்போ பகவானை நினைக்குதோ, எப்போ குரு சேவையில் இருக்குதோ, எப்போ சுதர்மத்தில் இருக்குதோ, சுதர்மன்னா காரியங்களை செய்தில்லை,
அதுதான் மனோநாசம். இப்போ மனம் எப்போ வந்து நாசம் பண்ண வேண்டிய நிலை வருதுன்னா, அது சுதர்மத்தை மீறும் பொழுதும், அது சமாதானத்திலிருந்து விலகும் பொழுதும், சத்தியம் ஆர்ஜவம் போன்றதுலேருந்து வந்து விடுபடும் பொழுதும், காமக்ரோதாதிகளை மூழ்கும் பொழுதும் அதை நம்ம நாசம் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் அப்படி தான் நினைக்கிறேங்க. மனோநாசங்கிறது வாசனாட்சயங்கிறதும், இந்த வாசனை எது வந்தாலும் மனதில் நல்வாசனையை மட்டும் அங்கீகாரம் பண்ணி துர்வாசனைகளுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருப்பது தான் வாசனாச்சயம். மற்றவங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த அடியோடு வெட்டி நீக்கிறது, கடுமையான பயிற்சி, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாசனைகள் 1000 வரட்டும், தினம் 1000 வருது. அதில் நல்வாசனையும் ஒன்று இருக்கும் இல்லை, அதை அலோவ் பண்ணுங்க. துர்வாசனைக்கு நிறுத்துங்க. அதுதான் வாசனாச்சயம். மனோநாசங்கிறது மனம் எப்பொழுதும் அன்பு, கருணை, தயம் இதிலேயே நிற்கட்டும். உணர்வில் மற்ற உணர்வுகளுக்கு இடம் தராமல் இருக்குது மனோநாசம். ஒரு அன்பர் கேட்குறாரு, அவர் வந்து வாழ்க்கையில் ரமண மகரிஷி, காஞ்சி மகா பெரியவர், இவரை வந்து மானசீகமாக குருவாக வச்சு கும்பிட்டுட்ருக்காரு. அவருடைய சொற்பொழிவு இதெல்லாம் கேட்டு அது பிரகாரம் வாழ்க்கை நடத்திட்டுருக்காரு. அப்போது உங்களுடைய யூடியூப்பில் உங்கள் ஸ்பீச் கேட்குறாரு. ஒரு 3-4 வருஷமாக கேட்கும்போது உங்கள் மேலே அட்மையர் ஆகிட்டு, சரி நீங்கள் வந்து அவங்க அருமையாக இருக்காங்க, நீங்கள் வந்து உங்களை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் அதுலேயும் அவங்க 2 பேர் அவங்க மேலேயும் வந்து விருப்பப்பட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் வந்து வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டில் இருக்கார். அவங்களுக்கு என்ன நீங்கள் புத்திமதி சொல்கிறீங்க? அது கன்ஃபியூஷன் கிடையாது, அது சரியாக தான். எல்லா குருவும் ஒன்று தான் சொல்லித்தராங்க. ரமணர் சொல்கிறத தான் நான் சொல்கிறேன், நான் சொல்கிறதா சங்கரர் சொல்லியிருக்கிறார். அதனால் யாரை ஒன்றா குருவானிங்க. குருவுடைய விஷயந்தான் முக்கியமே தவிர, குரு உயிரோடு இருக்கிறாரா, செத்து இருக்கிறாரா, அவர் படத்தில் இருக்கிறாரா, அது முக்கியம் இல்லை. குருவுடைய விஷயந்தான் முக்கியம். நான் என் குருவோடு நான் வாழ்ந்ததில்லை, குரு சேவை செய்ததில்லை. ஆனால் குருவுடைய சப்தம் என்கிட்ட காதில் ஒலிச்சிக்கிட்டே இருந்தது பல காலம். 10-15 வருஷமாக தயானந்த சரஸ்வதியுடைய உரைகளை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். தயானந்த சரஸ்வதி மாதிரி குருபரானந்தையும் நான் கேட்டுட்டு இருந்தேன். அவங்களுக்கு சேவை செய்யக்கூடியதோ அவங்களோட இருக்குங்கிற பாக்கியம் எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு அந்நியமாக ரொம்ப அந்யோன்யமாக யார் இருந்தாங்கன்னு கேட்டோம்னா இவங்க 2 பேர் தான். எந்த நேரமும் அவங்களோட தான் இருந்தேன். எப்போல்லாம் எனக்குன்னு சுய காரியமும் இருக்குதோ அந்த காரியம் முடிஞ்ச உடனே அடுத்தது தயானந்தர்கிட்ட போய்டும், குருபரானந்தர்கிட்ட போய்டும். மனனம் பண்ணும்பொழுதும் அதுக்கிட்டே இருக்கிறேன். இதுதான் குரு சேவை. அதனால் அந்த குரு கண் முன்னாடி இருக்கிறாரா, வாழ்ந்தவர்கிட்ட போய் இருக்கிறோமா, அது முக்கியம் இல்லை. அந்த சப்தங்கள் நம்மக்கிட்டே இருக்குதா. ஏன்னா பிரமாணம் தான் நமக்கு முக்கியம். பிரமாணம் வருகின்ற வாய், அவங்க உடம்பு, அவங்க சைஸு, அதெல்லாம் கூட முக்கியம் இல்லை. அது யூடியூப்பில் வந்தாலும், அது பழைய சிடி தட்டில் வந்தாலும், வாக்கியங்கள் தான் உனக்கு அர்த்தம் கொடுக்குது. தத்துவமசிங்கிற வாக்கியம் தான் உனக்கு அகண்டாகார விருத்தி கொடுக்குது. அந்த வாக்கிய விருத்தி அது நிஜமான உயிருள்ள வாயிலேருந்து வந்தால் என்ன, புஸ்தகம் மூலம் வந்தால் என்ன, அல்லது யூடியூப் மூலம் வந்தால் என்ன, உங்ககிட்ட விருத்தி உண்டாகுதா அப்படின்னு தான் பார்க்கணும். சரி, இந்த புஸ்தகத்துலேருந்து விருத்தி உண்டாகலையா? ஏன்னா புஸ்தகத்துலேருந்து விருத்தி உண்டாகாது. அங்கே புருஷதந்திரம் வந்துடும். புஸ்தகம் படிக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், எடுத்து படிக்காமலே 10 நாள் வச்சிடலாம். ஆனால் குருக்கிட்ட இருந்தோம்னா அப்படி இருக்காது. அந்த மாதிரி புஸ்தகத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அது ஓகே, அது வந்து வசுதந்திரம் ஆகிடும். அதே மாதிரி இந்த சப்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் நல்ல காலம் இந்த MP3 பிளேயர் போன்ற கருவியெல்லாம் நம்மக்கிட்ட இருந்ததுனால நிறைய லோடு பண்ணிக்கலாம். 50 மணி நேரம் 60 மணி நேரம் சொற்பொழிவில் நம்ம வச்சுக்கிட்டு பாக்கெட்டில் போட்டுட்டு எந்நேரமும் செய்யலாம். இந்த உடம்பு தன்மை காலையே செய்துக்கிட்டே இருக்குது. வண்டி ஓடுது, நடக்குது, பேசுது. யாராவது ஒருத்தருக்கு கேள்வி கேட்கும்போது மட்டும் அதை நிறுத்திட்டு பதில் சொல்லிவிட்டு அவங்க போனவுடனே ஆன் பண்ணிடுது. இதுதான் அவர் சாநியத்திலே இருக்குது. இப்போ அந்த நண்பர்
கண்ணுக்கு தெரியாமல் அசரீரியாக இருக்கக்கூடிய அவர் மேலே சிரத்தை வைத்து அவர் சொல்லுகின்ற வாக்கியத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டோம். என்னை விட அவர் அதிகமான வாக்கிய விருத்தி அவர் மூலம் கிடைக்குதுன்னா அங்கேயே இருந்துட்டு போகட்டும். அந்த வாக்கிய விருத்தி போதுமான அளவு இல்லை, ஏன்னா அவங்க இப்போ இல்லை. நேரடியாக ஒருத்தர் இருக்கிறார், இந்த வாக்கிய விருத்தியை அவர்கிட்ட கெடுத்து அகண்டாகார போதகத்தை நான் பெற முடியும்னா அவர் வரலாம். அதனால் குற்ற உணர்வு வேண்டாம். நம்ம குரு மாறுறோமே, இந்த அப்படியே மாறிடுமே, என்ன குருக்கிட்ட மாறவே இல்லை, அதே குரு தான். ரமணர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் அங்கே காந்தி ஒருத்தர் அங்கே இருக்கிறாரே, அவங்க பார்க்கலாமா அவங்கள? இங்கே இருக்கிறதா அங்கே இருக்குதுன்னாரு. ஒரே தான், இங்கே இருக்கிறது அங்கே இருக்குதுங்க, இதே ஆத்மா தான் அங்கே இருக்குது, இந்த சரீரம் சந்திக்கணும்னு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ரமணரும் பரமஹம்சரும் அது என்ன இருக்குதோ அதுதான் எல்லா குருக்கிட்டையும் இருக்குது. இந்த அத்வைத குருக்கிட்டே இருக்குது, மற்றவங்கிட்ட நான் சொல்லலை. தத்துவமசி என்ற மகா வாக்கியம் சாந்தோக்க உபநிஷத்தில் ஒரு 10 ஸ்லோகத்துக்கு மேலே வருதுங்க. அதற்கும் இந்த வாக்கிய விருத்திக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா சுவாமி? கருத்துக்கள். சாந்தோக்கிய உபநிஷத்தில் வர அந்த வாக்கியத்துக்கு விருத்தி தான் தராங்க. அங்கே தத்துவமசி என்று அவர் சொல்கிறார், சில திஷ்டாங்களை தான் சொல்கிறார். அதுதான் நீ. அந்த தத்துங்கிறத சத்துன்னு முதல் சாப்டரில் சொல்கிறார். 6வது அத்தியாயத்தில் ஆரம்பிக்கும் போது சதேவ சௌமியன்னு சத்து அறிமுகப்படுறார். சத்து என்பது என்ன? இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்த ஒரு பொருள், வஸ்து சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்குது, அது சிருஷ்டியிலும் இருக்குது அப்படிங்கிறதுக்கு 3 உதாரணங்கள் சொல்கிறார். மண்பானை, பொன்னகை, இரும்பும் கருவிகளும். இந்த உதாரணத்தை வைத்துக்கொண்டு தத்பதத்தை அது சொல்லிடுது. அப்புறம் தத்து துவமசி அப்படிங்கிறார். அப்போ தொம்பதத்துக்கு விளக்கம் வரார். தொம்பதத்தையும் சாந்தோக்கியம் நிறைய திருஷ்டாந்தம், லவண திருஷ்டாந்தம், நத்யா திருஷ்டாந்தம், அப்புறம் மது திருஷ்டாந்தம், தூங்குறவன திருஷ்டாந்தம், இப்படின்னு பல திருஷ்டாந்தங்களை கொடுத்து அவனுக்கு தத்துவமசி அப்படின்னு 9 திருஷ்டாந்தங்களை வைத்து சொல்லுது. இருந்தாலும் இங்கே வாக்கிய விருத்திங்கிறதுல என்ன சொல்கிறதுன்னா, அதே திருஷ்டாந்தத்துக்கு பதிலாக இந்த வாக்கிய விருத்தியை, தத்துவமசியை எந்த லட்சணத்தில் புரிந்துக்கணும் அப்படின்னு ஒரு விளக்கம் வருது பாருங்க. அதுதான் முக்கியம், நாளைக்கு தான் அது வரும். எந்த லட்சணத்தில் புரிந்து கொள்ள வேண்டும்? ஏன்னா வாக்கியத்தின் அர்த்தத்துக்கு பல லட்சணங்கள் இருக்குது, பல முறையில் விரிஞ்சுக்கலாம். ஒரு வாக்கியம் நேரடியாக பொருளை தராமல் லட்சணை புரிந்து கொள்ளும்படி அது சொல்லும். ஒருத்தன் வரான், உள்ளே வராரு, என் அறைக்குள்ளே கதவை திறந்துட்டு உள்ளே வராரு, அவர் போகிறார். நான் என்ன சொல்கிறேன்? தம்பி கதவு. நான் என்ன சொன்னேன்? கதவு மூடுன்னு நான் சொன்னேன். தம்பி கதவுன்னு தான் சொன்னேன். அவன் வாக்கிய விருத்தி பண்ணிட்டான், அதை லட்சண அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சுக்கிட்டு போகும்போது கதவை மூடிட்டு போகிறான். அப்போது வாக்கியத்தினுடைய வாச்சியார்த்தத்தை தாண்டி லட்சியார்த்தத்தை புரிஞ்சுக்கிற சக்தி ஒருத்தனுக்கு இருக்குது இல்லையா? அந்த சக்தி எந்த லட்சணையில் புரிஞ்சுக்கணும்? தப்பாக புரிஞ்சிட்டோம்னா துவைத பாவனை வந்துடலாம், விசிட்டாத்வைத பாவனை வந்துடலாம், அத்வைத பாவனை தான் வரணும். இப்போ அத்வைத பாவனையை வரணும்னா எந்த லட்சணையில் எடுத்துக்கணும்? வேறு லட்சணத்தை ஆபத்தாயிடும். இல்லை ஜெகல் லட்சணமா, அஜகல் லட்சணமா, ஜக அஜகல் லட்சணமா அப்படின்றத வாக்கிய விருத்தியில் தெளிவாக சொல்கிறேன். அந்த புஸ்தகம் அதுலேருந்து மாறுபட்டு இருக்கிறது. சுவாமி, சாட்சி பாவனை பற்றி 2 பேர் கேட்டிருக்காங்க சுவாமி. அது சம்மந்தப்பட்ட கேள்வி. முதல் கேள்வி ஒவ்வொரு தருணத்தில் நான் மனதில் நிலைத்திருக்கிறேனா அல்லது மனதின் சாட்சியான ஆத்மாவில் நிலைத்திருக்கிறேனா என்பதை உணர்ந்து கொண்டிருப்பதற்கு ஒரு எளிய முறையை சொல்லித்தாருங்கள் சுவாமி. சந்தோஷ் மேட்டுப்பாளையத்திலிருந்து கேட்டிருக்காருங்க சுவாமி. இப்போ ஒரு பெண்டுலம், அதுதான் நான். அது ஒரு எண்டில் ஆத்மா, இந்த பக்கம் வந்தால் உலகம். நான் உலகத்தில் இருக்கிறேன்னா ஆத்மாவில் இருக்கிறேன்னா? நான் எப்படி இருந்தால் நான் ஆத்மாவில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அடையாளம் கொடுங்கன்னு கேட்குறாரு. இந்த பெண்டுலத்தினுடைய எந்த இடம் ஆத்மா, எந்த இடம் உலகம்? இந்த பெண்டுலம் ஆத்மாவில் இருந்தால் எப்படி இருக்கும்? நிம்மதியாக, முழுமையாக, பூரணமாக, திருப்தியாக, ஆனந்தமாக. அப்போ நீங்கள் எப்பெல்லாம் பூரணமாக இருக்கிறீங்களோ, குறைவிலா நிறைவாக இருக்கிறீங்களோ, எதுவும் தேவையில்லைன்ற நிலையில் இருக்கிறீங்களோ, ஆசையற்ற நிலையில் இருக்கிறீங்களோ,
எல்லாரும் ஆசையினால் இன்பம் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஆசை விட்டதுனால தான் இன்பம்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆசை விட்ட பிறகு தான் இன்பம் அதிகமாக இருக்குது. இந்த ஆசையினால் பட்ட துன்பங்களுக்கு அளவே கிடையாது. அது கொஞ்சம் இன்பம் கொடுத்து அதிக துன்பம் கொடுத்தது. ஆனால் ஆசைகளை விட்ட பிறகு அப்பா இதுவல்லவா வாழ்க்கை அப்படின்னு கண்டுபிடிச்சான் பாருங்க. எப்போ இந்த ஆசையற்ற நிலையோ அந்த நானுக்கு, எப்பொழுது ஆசையற்ற நிலை எப்போ வரும்? மன நிறைவு இருந்தால் தான். மன நிறைவு இன்மையினால தான் ஆசை பிறகுது. இப்போ மன நிறைவு என்னிடம் இருக்கிறது, நான் சம்மதமாக இருக்கிறேன், நான் சாந்தியாக இருக்கிறேன், என்னிடம் அன்பு இருக்கிறது, என்னிடம் பொறாமையோ பயமோ கோபமோ இல்லை என்ற உணர்வு எப்போ இருக்குதோ அவர் நிச்சயமாக ஆத்மாவில் தான் இருக்கிறார். அவர் ஆத்மாவில் தான் ஆத்மாவாக இருக்கிறார். உலகமாக அவரால் பார்க்கப்படுது. அது சாட்சி பாவனை. எப்பொழுது ஆனந்தத்தோடு இருக்கிறியோ இந்த உலகம் உனக்கு சாட்சி ஆகிடும். எப்போ நீ மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கிறியோ அப்போ உன் சரீரம் உன்னால் பார்க்கப்படும் சாட்சி வந்துடும். பார் நல்லா இருக்கே. இந்த உடம்புல ஏதாவது குறை என்கிட்ட குறை வந்துடுச்சுன்னா உடனடியாக நம்ம உலகத்துக்கு போய்டும். எப்பொழுதெல்லாம் மன நிறைவில் இருக்கிறோயோ அப்பொழுது நான் அந்த பெண்டுலம் ஆத்மாவில் போய் ஒட்டிச்சு. எப்பொழுது மனம் குறைவு ஏற்படுகிறதோ அப்போ உலகத்துக்கு ஓடும். இதுதாங்க அடையாளம். இதைத்தான் பகவான் அவர் சொல்கிறார். இந்த ஆத்ம ஞானி எப்படி இருப்பான் அப்படின்னு கேள்வி கேட்குறான் அர்ஜுனன். அவர் பல விஷயங்களை சொல்கிறார். அதில் ஒன்று சொல்கிறாரு, அவன் விஷயங்களே சஞ்சாரித்து கொண்டே மனதில் கலக்கம் இல்லாமல் இருக்கிறான். இது போதாதா? அவன் விஷயத்தில் அந்த அகங்காரம் விஷயத்தோடு இருக்குது. உலகத்தில் இருக்குதா ஆத்மாவில் கேள்வி கிடையாது, உலகத்தில் தான் இருக்குது. ஆனால் அவன் எப்படி இருக்கிறான்? சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறான். அப்போ ஆத்மாவாக இருக்கிறான். ஆத்மாவான் பவ அப்படின்னு சொல்ல, நீ அப்படி இரு. மனதைத்தான் நம்ம இந்த அகங்காரத்தினுடைய தன்மையை நம்ம புரிந்து கொண்டால் நமக்கே தெரியும் நம்ம எங்கே இருக்கிறோம். சொந்த வீட்டில் இருக்கிறோமா, வாடகை வீட்டில் இருக்கிறோமா? இந்த வாடகை வீட்டுங்கிறது இந்த மனம் புத்திக்கிட்ட போயிட்டு அவங்க கொடுக்குற பிச்சையை அனுபவிச்சுட்டு இருக்குது. இந்த பக்கம் வந்துட்டால் சொந்த வீடு ஆனந்தம். இந்த வீடு ஆனந்தமாக இருக்குது. அடையாளம் ஆனந்தம், மனநிறைவு, பூரணம், திருப்தி அப்படின்னு வச்சு. அடுத்த கேள்வி. ஆனந்தமாக இருப்பது தான். உங்கள் ஆனந்தமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆனந்தம் உங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? அது உங்ககிட்டேருந்து வர அந்த பிரசாந்த முகம், அந்த கருணையும் அன்பும், அச்சமில்லாத ஒரு முகம், கலவரமே இல்லை. எங்கே போனாலும் ஒரு கலவரம் கிடையாது, நெத்தி சுருக்கிறது கிடையாது. அப்படியே ஆனந்தமாக கண்கள் பளிச்சிட்டு கொண்டு சந்தோஷமாக, அதுதான் உங்களுக்கு அடையாளம். மற்றவங்களுக்கு அடையாளம் அது, உங்களுக்கு அடையாளம் ஆனந்தம். இது ஒன்று தான் நமக்கு. அப்போது இவன் ஞானி எப்படி இருப்பான்னா அன்பாக இருப்பான். அன்பு எப்போ வரும்னா மன நிறைவில் தான் அன்பு வரும். மன நிறைவு இல்லாதவனுக்கு அன்பு காட்டவே முடியாது. மன நிறைவு தரும் இடத்துல அன்பு காட்டுவான். அது முதல்ல பார்த்தல பிரியம் பிரியம், மன நிறைவுக்காக அன்பு காட்டுவான். இவன் அன்பு மன நிறைவினாலே அன்பாகவே மாறிடுறான். அப்போ ஞானிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே லட்சணம், நம்மக்கிட்ட ஆத்மாவான், நான் ஆத்மா ஞானி, நிறைவடைந்தவன், நிதித்தியாசனம் முடிவடைந்தது அப்படின்னா நம்மக்கிட்ட ராகத்வேஷம் கொஞ்சம் கூட இல்லை. சம புத்தி வந்துடுச்சு. சமாதானம் மனசில் எப்போ நினைக்கிறது. ஒருமுகப்பட்ட மனசாக இருக்குது. சிதறிய மனசு இல்லை. எல்லா காரியங்களையுமே நான் ஆனந்தமாகவும் அன்பாகவும் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துடும். அப்போ தான் நம்ம மனசு தன் நிலையில் இருக்குது. ஏன்னா மனசு தான் இப்போ பிரம்மமாக வாழணும். பிரம்மத்துக்கு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் எப்பவும் இருக்குது. இப்போ மனசு தான் இது புதுசாக கற்றுக்குச்சு. இப்போ பாழா போன மனசு குறை மனசாக இருந்தது, ஓட்ட பக்கெட்டு. இப்போ நிறைந்த பக்கெட், நிறைவானது, தழும்புவது இல்லை, தன்னை பற்றி புகழ்வதில்லை, தன்னை இகழ்ச்சியை பற்றி எதுவும் கவலைப்படுறதில்லை. இப்போ இந்த ஆத்மாவான் விஷயாம் பும்ச, இந்த மனிதன் விஷயங்களில் சஞ்சரஸ்தே, சனிதத்து கொண்டே உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கான்? ஆப்பூரியம், பூர்ணமாக
அச்சலம் சமுத்திரம், ஆபூரியமானம் அச்சலம் சமுத்திரம். அவர் உதாரணம் சொல்கிறார். இந்த சமுத்திரம் எப்படி இருக்குது? பூர்ணமாக இருக்குதான். ஆபூர்ணமானம் அச்சலம், அது அடுறது இல்லையா, கலங்குவது இல்லையா. எதுக்கு சமுத்திரம் கலங்குது? ஒருவேளை நான் குட்டைன்னு நினச்சிதுன்னா, நிறைய தண்ணி வந்ததுன்னா ஐயோ நாள் தாங்க முடியாது, நான் என்கிட்ட கொள்ளிடம் இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லி இந்த குட்டை கலங்கும். அல்லது எல்லா நதியும் வந்து வாய்க்கால்லாம் நின்று போச்சுன்னா அந்த குட்டை ஐயோ வாடிடுச்சு, என்கிட்ட தண்ணியே இல்லையா. இந்த சமுத்திரம் எல்லா நதிகளும் 24 மணி நேரம் தண்ணியை கொட்டுன்னு கொட்டினாலும், அது மாதிரி இந்த ஞானிக்கு விஷயங்கள் எல்லாம் புலன்கள் மூலம் வந்துக்கிட்டே இருந்தாலும் வராமல் போனாலும் இவன் சமுத்திரம். இந்த நிலை உங்ககிட்ட வந்துடுதுன்னா இதுதான் நிதித்தியாசனம், முடிஞ்சு போச்சு, சாதனம்லாம் ஓய்வு. பகவான் தான் சொல்கிறார், 2வது அத்தியாயத்தில் தான் எல்லாமே முடியுது. வேற கேள்வி சார். சுவாமி, இப்போ நீங்கள் அலைகள் மேலே எழும்புனாலும் சமுத்திரமா இருக்கணும், அமைதியா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க சாமி. நதிகள் வந்து சேர்ந்தாலும் சேராவிட்டாலும். இதுதான் அருள் செல்வம் சார் வந்து சிதம்பரத்துலேருந்து கேட்டிருக்காருங்க சுவாமி. சாட்சி பாவனையாக இருக்கிறதுங்கிறது பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சாட்சி பாவனை இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் கோவப்படும் போது, மற்ற விஷயங்கள் உலக விவகாரங்கள் ஈடுபடும் போது நான் கோவக்காரனா மட்டும்தானே இருக்க முடியும், அங்கே 2 ஆளை எப்படி இருக்க முடியும், அங்கே ஒருத்தன் தானே இருக்க முடியும். சாட்சி பாவனையோட ஒரு ஆளும் கோவப்படுற ஒரு ஆளாகவும் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க சாமி. ஒரு நடிகன் கோவப்படுற மாதிரி நடிக்கிறான்னா அவன் கோவக்காரனா இல்லையே. அப்புறம் வந்து டைரக்டர் கேட்குறான், என்னங்க போதுங்களா அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் கோவப்படுற மாதிரி பண்ணுங்க சார். அப்போ அவன் சாட்சி தானே, தன் கோவத்தை அவன் பார்க்குறானே. இன்னும் பத்தலைன்னா சொல்லுங்கள் சார், இன்னும் கொஞ்சம் இன்னும் சேர்த்து பண்ணுறேன் சார். போதும் ஓவர் ஆக்டிங்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம் கோவத்தை பார்க்க முடியாதுன்னு யார் சொன்னாங்க? நடிகர்கள் தன் கோவத்தை பார்க்குறாங்க, தன் வெக்கத்தை பார்க்குறாங்க, தன் பயப்படுறதை பார்க்குறாங்க. இப்போ அந்த உணர்வு அவங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கோபமாக நடிக்கும்போது அந்த உணர்வு இல்லாமல் நினைக்கிறாங்க. தற்காலிகமாக அந்த கோபத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த உடம்பு நடுங்கிறதெல்லாம் அப்புறம் நடிப்பு வந்து உட்காரும்போது பிடிங்க அவரை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் சுதாரிச்சம் ஓகே அப்படின்றார். சில சமயத்தில் நடிகன் நடிப்புன்னு இருந்தால் கூட அந்த நடிப்பாக கூட மாறுறது கூட உண்டு. அதுக்கப்புறம் அவன் வந்து விலகிடுறான், தாமரையில் தண்ணீர் மாதிரி. ஒரு பெரிய நடிகர் இப்போ கூட அவர் இருக்கிறார். அவர் என்ன பேர் என்ன வச்சிருக்கிறாங்க தெரியல. ராகவேந்திரா அவர் நடித்தார். அந்த நடிப்பு காலம் வரைக்கும் உடம்பை மெலிசிக்கிட்டார், சத்துவமாக வாழ்ந்தார், உணவு பழக்கத்தெல்லாம் இருந்தார். அடிக்கடி அவர் சரித்திரத்தெல்லாம் கேட்டு அதன் மாதிரி அவர் ஆனார். அவருக்கு தெரியுது நடிப்பு தான், இருந்தாலும் அவருக்கு அந்த உணர்வு இருந்ததில்லை. இருந்தால் தானே அந்த கதாபாத்திரத்தில் அவர் நடிக்க முடியும். அது உணர்ந்தார். அப்போது நடிகர் நடிப்போடு கலந்துட்டார். மறுபடியும் வேறு நடிப்பு வரும்போது கம்ப்ளீட்டாக மாறிட்டார். அவரால் முடியுது. ஒருவேளை அவர் ராகவேந்திரன் நடிச்சுட்டு அதுவாக மாறி இருந்தார்னு நீங்கள் நடிப்புக்கே முழுக்கு போட்டிருப்பார். அடுத்த வினாடி அடுத்த கோடிக்கு ஓடுறாரு. 3 கோடி 4 கோடி தருமா எல்லாமே அப்படி தான் இருக்கிறாங்க. நடிகர்களை பாருங்கள், அவங்களுடைய எல்லா உணர்வுகளும் இருக்கிறார்கள், இல்லாமலும் இருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்குள்ளன்னு ஒரு உணர்வு இருக்குது. அந்த உணர்வுலேருந்து அவங்கள விடுபடாமல் தான் இருக்கிறாங்க. ரொம்ப சுலபமாக நடிக்க முடியுது, ரொம்ப சுலபமாக அது மாதிரி வாழ முடியல. திருடர்களை வச்சு கதை எடுக்கணுன்ட்டு கொள்ளை பண்ணுறவங்களெல்லாம் சினிமா எடுக்க வச்சாங்க. நடிகன்னு சொன்னால் அவனுக்கு திருடுற மாதிரி நடிக்க தெரியல, திட்டுறான் டைரக்டர். இப்படியா திருடுவேன், இப்படியா அடிப்பேன், நல்லா பண்ணு கொலைய அப்படின்னு. அவன் திருன்னு முடிக்கிறான். அவன் வாழ்க்கையில் திருடன், வாழ்க்கையில் கொலைகாரன். சினிமாவில் நடிக்க வந்ததுன்னா கஷ்டப்படுறான். அது மாதிரி இருக்க முடியல. இதெல்லாம் முரண்பாடானதை பார்க்குறோம். தன்னை அதுன்னு நம்ம இப்படி நினச்சிக்கிறோம். நம்ம அதுன்னு நினச்சிக்காம அது செய்யட்டும், இதன் தயா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? என் உள்ளத்தில் இருக்கின்ற இதன் தயா, இது என்ற எண்ணங்களெல்லாம் வியாபிருத்தியாக வந்து போய்கொண்டிருக்கிறது. அப்போ நான் சாட்சியாக இருக்கிறேன். வாழைப்பழத்தை பார்க்கும்போது இது வாழைப்பழம்னும் போது நான் சாட்சி, இது பலாப்பழம்ங்கிறது சாட்சி.
இது பனைமரம், இது பூசணிக்காய், இது யானை, இதெல்லாம் காலையில் பார்த்தோம். ஆனால் அதே உள்ளத்தில் இது பயம், இது கோபம் அப்படின்னு இதுன்னு சொல்ல முடியலையே. அந்த உணர்வு வந்தால் மட்டும் அது இந்த பக்கம்லாம் இருக்க மாதிரி இருக்குது, அந்த பக்கம் இல்லையே. அது அந்த பக்கம் இருந்தால் நான் சாட்சி ஆகிடுவேன். அது திடீர்னு இந்த பக்கம்லாம் வந்த மாதிரி இருக்குது, அது பிராந்தி. இது கோபம். அப்படி தான் நடிகன் சொல்கிறான், இது கோபம். கரெக்டுங்களா? அப்படின்னு. கோபம் மாதிரி இல்லை, சிரிப்பாக இருக்குது சார் நீங்கள் செய்யுது. சில சமயம் குழந்தைங்கிட்ட வந்து கோபம் இருக்கிற மாதிரி மிரட்டினோன்னே, அப்பா சும்மா சொல்லாதீங்கப்பா அப்படின்னு. நீங்கள் கோவப்பட்டால் அது சரியாக எல்லாம் இருக்காதுன்னு நமக்கு சிரிப்பு வந்துடுது. கோவப்படக்கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. கோபத்துக்கு நம்ம சாட்சியாக இருக்க முடியும் அபியாசத்தினால். இப்போ அந்த கோபத்துக்கு சாட்சியாக இருக்கிறது எப்படி அப்படின்லாம் கேட்கக்கூடாது. கோபப்படாமல் இருக்கிறது தான் முக்கியம். கோபம் வருகின்ற சூழ்நிலைகளுக்கு இருக்கணும். கோபம் வருவதுக்கு என்ன காண்ற? இயலாமை தானே. ஒன்று இல்லாமை, ஒன்று இயலாமை. ரெண்டு ஆமைகள் இருக்கிற வரைக்கும் கோபம் வரும். இல்லாமையினால நிறைய பேர் கோபம் வருது. இயலாமையில் கோபப்படுறாங்க. நடக்க முடியல, எழுந்துக்க முடியல, எல்லாத்துக்கும் இவனை கூப்பிட வேண்டியதாக இருக்குது. இவன் எங்கே ஓடி தொலைஞ்சான்னு தெரியல. இயலாமையில் கோபத்தில் இருக்கிறார். இல்லாமையில் கோபம். எதுக்கு இருந்தால் டப்பா திறந்தா ஒன்றும் இல்லை, இது திறந்தா ஒன்றும் இல்லை, இந்த ட்ராயரில் எதாவது இருக்கா பாருங்க, அங்கேயும் ஒன்றும் இல்லைங்க, நேற்றே எடுத்தாச்சு, வருது பாரு கோபம். அப்போ இல்லாமையும் இயலாமையும் தானே கோபத்துக்கு காரணம். இந்த ரெண்டையும் நம்ம எப்படி சமாளித்தோம்னா கோபமே வராது. இப்போ சாட்சியாக இருக்கலாம். நான் எப்படிப்பட்டவங்கிறத நீங்கள் சாட்சியாக நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆத்மா என்று உணர்ந்த பிறகு ஆனந்தம் என்ற சொரூபத்தை தவிர வேறு எந்த மாதிரியான முக்கியமான பண்புகளை நான் என்னை சார்ந்தவர்களிடம் வெளிப்படுத்த வேண்டும்? சண்முகம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்டிருக்காருங்க. ஆமாம், ஆனந்தங்கிறது உங்களுடைய உள் உணர்வாக இருந்தாலும் வெளிப்படுத்துவது அந்த அன்பாக தான் வரும். அன்பு, கருணை, தயை, இரக்கம். அது உங்களால் காட்ட முடியலையா? குறைந்தபட்சம் பொறாமை, பயம், கோபம் இது இல்லாமல் இருந்தால் போதும். அது நீங்கிய போது சாந்தம்ங்கிறது ஒன்று இருக்கும். அதான் அவர் சொல்ல, சாந்தி அதிகச்சதி. அவன் மோட்சத்தை என்ன சொல்கிறான்? சாந்தம் அதிகச்சதி. அவன் வெறுகு சீக்கிரத்திலே இந்த சாந்தத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல சாந்தோ தாந்தோங்கிறது சாதனா ரூபமாக இருந்த அந்த சாந்தி இப்பொழுது சாத்திய ரூபமாக இருக்கிறது. முயன்று சாந்தத்தை அடைந்தான், இப்பொழுது சாந்தமாக இருக்கிறான். அந்த நிலை தான் இருக்குது. இப்போ அவர் கோபப்படாமல், பயப்படாமல், பொறாமப்படாமல், காமப்படாமல். காமம் கூட உன் நிறைவின்மையை தான் காட்டு. மன நிறைவில் இருக்கும்போது எங்கே காமம் வருது? இப்போ நிறைய பேருக்கு கோபம் வர்றதில்லை, பயம் கூட வர்றதில்லை, பொறாமை வர்றதில்லை, காமம் தான் பெருசாக இருக்குது. நிறைவில்லாத மனம் காமப்படுது. நிறைவடைந்த மனத்துக்கு காமத்துக்கு இடமே இல்லை. சிதாபாசன் விராட் தினசரி வாழ்வில் இதை எப்படி புரிந்து கொள்வது? சபாபதி கேட்டிருக்காருங்க சுவாமி. தினசரி வாழ்க்கையில் நீ யார்? இதுதான் கேள்வி. தினசரி வாழ்க்கையில் நான் யாருன்னு தான் கேட்கணும். நான் விஸ்வமா விராட்டா யாருன்னு கேட்குறேங்க? விஸ்வனா விராட்டா? அவர் ரெண்டுத்தையும் சரியாக புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். விராட் என்ற சொல்லினுடைய அர்த்தம் என்ன? சிதாபாஸ் என்ற சொல்லுக்கும் அர்த்தம் என்ன? அப்போ நான் யாருங்கிற கேள்விக்கு இதில் என்ன சந்தேகம் இருக்குது? ரெண்டுமே நீ இல்லை. நீ சிதாபாசனும் இல்லை, விராட்டும் இல்லை. நீ சுத்த சைதன்யம். அன்றாட வாழ்க்கையில் நீ சிதாபாசனை தான் இருக்கிற. இப்போ சிதாபாசன் வந்துருன்னா துவைதம் வந்துடும். நீ அன்றாட வாழ்க்கையில் விராட்டாக இருக்கிறன்னா என்ன அர்த்தம்? விராட்டுங்கிறது என்ன? சமஷ்டி ஸ்தூல பஞ்சபூதம் தானே. சமஷ்டி ஸ்தூல பிரபஞ்சத்தை நம்ம விராட்டுங்கிறோம். சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை நம்ம கிரண்ய கர்ப்பங்கிறோம். காரண ரூப அவ்வியக்தமாக இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை நம்ம ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோம். அது சமஷ்டியில். வியஷ்டியில் நம்மக்கிட்ட வரும்பொழுது நாம் அதை விஸ்வன், டைஜஷன், பிராக்ஜன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேள்வி எல்லாமே யாருக்குன்னா சிதாபாசனுக்கு தான். சிதாபாசன் தான் தன்னை விராட்டுன்னு கேட்டுக்கிறானா, விஸ்வன்னு சொல்கிறானா, இல்லை தைஜசன்னு சொல்கிறானா, அல்லது கிரண்ய கர்ப்பன்னு சொல்கிறானா, இல்லை பிராக்ஞன்னு சொல்கிறானா, அல்லது ஈஸ்வரன்னு சொல்கிறானா?
இதெல்லாம் சிதாபாசன் இருக்கிற வரைக்கும். தன்னை சித்து என்று சேதனம் என்று தெரிந்து கொண்டு ஆபாசத்தை நீக்கிட்டான்னா, பிரதிபலிப்பு சைதன்யமாக இல்லாமல் ஒரிஜினல் ஸ்வ சைதன்யமாக இருந்தால் அவனுக்கு இந்த கேள்வியெல்லாம் இல்லைங்க. இப்போ அன்றாட வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னா சைதன்ய ஸ்வரூபமாக நம்ம இருக்கணும். சிதாபாசன் நமக்கு இல்லாமல்லாம் போக மாட்டான். ஏன்னா புத்தி பக்கத்திலே வச்சுக்கிட்டு சிதாபாசன் இருக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியாது? கண்ணாடியை வச்சுக்கிட்டு கண்ணாடியில் நான் தெரியவே கூடாதுன்னா எப்படி? கண்ணாடியை எதிரில் வச்சுட்டா கண்ணாடியில் தெரிஞ்சு தான் ஆகும். அப்போ ஆத்மாவின் முன்னிலையில் இந்த அந்தக்கரணம் இருந்ததுன்னா அந்த ஆத்மா உள்ள படத்தான் செய்யும். பட்ட உடனே அந்த அந்தக்கரணம் அறிவுள்ளதாக துடிக்கத்தான் செய்யும். இதை தெரிஞ்சுக்கிட்டா அந்தக்கரணம் விஸ்வனாக இருந்துட்டு போட்டோம், பிராக்ஞனாக இருக்கட்டும், விராட்டாக இருக்கட்டும், எது வேணால் இருந்துட்டு போட்டோம், நீ அதெல்லாம் உன்னுடைய பிரதிபலிப்பு சாயா மாத்திரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரிஜினல் நம்ம புரிஞ்சுக்கலாம். பகவத்கீதை 17ஆம் அத்தியாயத்தில் 21, 22, 23 மூன்று ஸ்லோகங்களிலும் பகவான் கிருஷ்ணர் 3 விதமான தானங்களை விரிவாக கூறுகிறார். இந்த காலத்தில் சிலர் தான் மறைந்த பிறகு தன் கண்ணை இல்லையென்றால் தன்னுடைய உடலையே மருத்துவக் கல்லூரிக்கு தானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றனர். இது சரியா? சாஸ்திரத்தில் எங்கேயாவது இது பற்றி கூறப்பட்டு இருக்கிறதா? சசி சுந்தரேசன் பாஸ்டன்ல இருந்து கேட்டிருக்காங்க. அவர் இந்த குண ரீதியாக குணத்திரய விபாகம் அப்படிங்கிற முறையில் எல்லா செயல்களையும் 3 குணங்களாக பிரித்து சொல்கிறார். தியாகத்தையும் 3ஆக சொல்கிறாரு, தானத்தை சொல்கிறாரு, யஜ்ஞத்தை சொல்கிறாரு, தவத்தையும் 3ஆக சொல்கிறார். அந்த அத்தியாயம் ரொம்ப அழகானது. இந்த குணத்தின் அடிப்படையில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ அவர் தானம்ங்கிறது பேசுகிறார். தானம்ங்கிறது வேறு, தியாகம்ங்கிறது வேறு. தியாகம் என்பது தனக்கு கூட வைத்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் கொடுத்துறது. உங்ககிட்ட 4 வாழைப்பழம் இருந்ததுன்னா 3 வச்சுக்கிட்டு 1 கொடுத்தீங்கன்னா அது தானம். தனக்கு மிஞ்சது தான் தானம். உங்ககிட்ட 1 வாழைப்பழம் தான் இருக்குது, ஒருத்தன் கேட்குறான், அதை பாதியாக கூட கொடுக்கல, முழுசும் கொடுத்துட்டா அது பேர் தியாகம். இந்த தானம்க்கு வந்துடுவோம். இந்த தானம்ங்கிறது தனக்கு மிஞ்சியதை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். அதில் 3 விதம்னு சொல்கிறார். சத்துவ தானம், ரஜஸ்தானம், தாமச தானம். தாமச தானம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் தானம் கொடுக்குறோம், வாங்க வாங்க கை நீட்டுங்க அப்படின்னு சொல்கிறது. தூரப்போ அங்கே வா. சில பேர் நாய்க்கு பிஸ்கெட் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? அன்பாக கொடுக்க மாட்டாங்க, அப்படி இப்படி பிடிச்சிக்குவாங்க. அது குதிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த இம்சையை என்னால் பார்க்கவே முடியாது, உங்களாலும் முடியாது. அது இம்சிக்கிறான், ஆனால் தானம் தான் பண்ணுறான். மற்றவங்களுக்கு இம்சை தந்து தானம் தராங்க பாருங்க. அவங்கள ஓட விட்டு, ஆட விட்டு, அடிக்க விட்டு, கூத்தாட விட்டு. இது தாமச தானம்ங்கிறார். ராஜச தானம், நல்லா தானம் பண்ணுறான், ஆனால் ஃபோட்டோ எடுத்தாங்களா, நியூஸ் பேப்பரில் போட்டாங்களா, என்ன பாராட்டினாங்களா, அப்புறம் தானம் கொடுக்கறது அப்படியே தேடி பார்ப்பான். பின்னாடி பிரயோஜனமாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பான். அழகாக இருந்தால் கொடுப்பான், அசிங்கமாக இருந்தால் கொடுக்க மாட்டான். இது ராஜஸ்த தானம். சத்துவ தானங்கிறது உங்களுக்கே தெரியும், இது 2ம் இல்லாதது. புகழுக்காக தராமல், மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காமல், தனக்கும் புண்படாமல், மற்றவங்களுக்கு புண்படாமல், இம்சை என்பதே இல்லாமல் ஒரு கொடுக்கறது சத்துவகுண தானம். இறைவன் அப்படி தான் செய்கிறார். அவர் எல்லாருக்கும் கொடுக்குறார். எங்கேயுமே அவர் எழுதி நான் இதை கொடுத்தேன்னு சொன்னதில்லை. இப்படி சொல்கிறார் இல்லைங்களா? இதில் ஒருவர் கண்ணையும் காதையும் அது எதையோ தானம் பண்ணுறாருன்னு வைங்க, செத்த பிறகு கொடுக்குறார். அவர் கொடுத்தாரா? கொடுத்தவன் இங்கே போயிட்டான். இந்த மண்ணோக போகின்ற டஸ்ட் டு டஸ்ட்டுங்கிறான். மண்ணுக்கு மண்ணாகின்ற பொருளை எவனோ எடுத்துகிட்டு போகிறான். எவ்வளோ நேரம்? 4 மணி நேரத்துக்குள்ளே எடுத்தால் உண்டு. அதுக்கு முன்னாடி போனால் அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அதை நம்ம தானங்கிறதே எடுத்துக்க முடியாது. இவனு யாருக்காவது கொடுத்தா தான் தானமா? மண்ணுக்கு போனால் தானம் இல்லையா? மண்ணுக்கு போனாலும் பூதானம் தானே. அங்கே இருக்கிற மண்ணுகளுக்கு கிருமிகளுக்கு நீ உணவாக தானே போகிற. இங்கே யாரும் கொடுக்குறவங்க இல்லை, பெறுகிறவங்க இல்லை. அவங்களை இறந்த பிறகு கொடுக்கின்ற உறுப்புகளை தானங்கிறதுல நம்ம சேர்த்துக்க முடியாது. அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க சொல்லி தான், ஆத்மா சொல்லி தான் கொடுக்குறது, எழுதி வச்சிடறது.
இப்போது உயிரோடு இருக்கவங்ககிட்ட இருந்து என்ன எடுத்துக்க சொல்கிறாங்க? இல்லை, அவர் உயிரோடு யார் தானம் கொடுக்குறாங்களோ செத்த பிறகு எடுத்துக்க சொல்கிறாங்கல்ல, அவங்க உயிரோடு இருக்கும்போது சுய உணர்வு தான் எழுதி வச்சு அவங்க தானம் கொடுத்தாங்களா? சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க. ப்ராமிஸ் பண்ணுறாங்க, அது பிரகாரம் நடக்குது. எது ஒன்றா இருந்துட்டு போட்டோம். தானங்கிற நிகழ்ச்சி நடந்ததா? தானங்கிற நிகழ்ச்சி பண்ண அவர் இருந்தாரா? அதாவது வந்து அவர் வந்து சொல்லிட்டார் சாமி, அது பிரகாரம் நடக்குது இல்லை சாமி. நடந்தா பரவாயில்ல, எவ்வளோ ஒன்றா சொல்லலாங்க. அது தானத்தில் வராது. அது நடக்கும்பொழுது தான் தானம். நடக்கும்போது இல்லையா? வாய்ப்பேச்சு இருந்தாலும் நடந்தால் தான் அப்படி தானே அதுக்கு பேச்சு. தானம்ன்றது என்ன? கொடுத்த பிறகு தானே தானம். அது தானம். தன்னை வைத்துக்கொண்டு அந்த வந்து அது கேள்வி. உயிரோடு இருக்கும் பொழுது இந்த ஒரு லிவரில் பாதியை கொடுக்கறது, கிட்னியில் பாதியை கொடுக்கறது, அப்படி கொடுக்கறது வந்து தானம்னு சொல்கிறோம். அதுலேயும் 3 வகை இருக்கு. ஆமாங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. தானம் உண்மைதான். அது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு கேள்வி. என்னுடைய சகோதரன் அவனுக்காக கொடுத்தோம்னு சொன்னால் அந்த தானம் வந்து தானமாகாது. கைமாறு கருதாமல் செய்யணுமில்ல. வேறு வழியில் அப்படின்னு கொடுக்கறது வேற, பணம் வாங்கிட்டு கொடுக்கறது வேற, யாருக்கோ பயன்படுத்தோன்னு கொடுக்கறது. ரத்த தானம் கொடுக்குறாங்க நிறைய பேர். யாருக்கு போய் சேர்ந்தது? காசு கொடுத்தாங்களா? இதெல்லாம் கேட்கலல்ல. அதெல்லாம் சத்துவ தானம். ரத்தம் தானம் கொடுக்குறேன்னு சொல்லி ஃபோட்டோ எல்லாம் கொடுக்குறார். ரத்த தானத்தை துவங்கி வைத்தார். அப்புறம் பார்த்தா அங்கே ஹோட்டலும் ஆளும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த ஒயர் எங்கே போச்சுன்னு தெரியல. அது ரத்தமே. சிரிக்கிறீங்க, உங்களுக்கு உண்மை ஏதோ பார்த்துருக்கீங்க. ஓடுறது சாமியும் பார்த்துட்டேன். அது எல்லாம் என்ன தானம்? தானத்தை அவர் முழுங்க சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த கிட்னி கொடுக்கறதோ, ரத்தம் கொடுக்கறதோ, லிவர் கொடுக்கறதோ, பொருளை கொடுக்கறதோ, இந்த 3 வகையில் அடங்கும். இறந்த பிறகு கொடுக்கறத வந்து நம்ம 3 வகையில் எங்கே நம்ம போடுறது? அவன் சொல்கிறத வச்சு அந்த 3 வகையில் எதில் வந்துன்னு சொல்லலாம். அவன் சொல்கிறது வந்து தானமாக எடுத்துக்கிட்டோம்னா, சொல்கிறது கூட தானம் தானே, எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறான். இன்னும் கொடுக்கல. அந்த சமயத்தில் அவன் எதுக்காக கொடுக்குறான்? உள்நோக்கம் பார்க்குறாரு. இந்த முக்குணங்களை இந்த உள்நோக்கத்தில் சத்துவகுண உள்நோக்கமா, ரஜோகுணமா, தமோகுணமா அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ ஒருத்தர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருன்னா அது எப்படிப்பட்டதுன்னா எந்த பொருளுடைய அடிப்படையில் அவர் அதை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது புரிஞ்சு. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்பது அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் என்பதாக எப்படி விளங்கிக் கொள்வது? சபாபதி கேட்டிருக்காங்க. அறிவு, அறிபவன், அறியப்படும் பொருள் 3ம் இந்த அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய 3 பிரிவுகள் தான். இந்த 3 பிரிவுகள் அற்றது ஆத்மா. நான் எப்பொழுது இந்த 3ல் இருக்கிறேனோ நான் ஆத்மா இல்லை, அகங்காரம். எப்பொழுது நீ அறிபவனாக இருக்கிறியோ அப்போது பிரமாதா, பிரமேயம், பிரமாணம் 3ம் இருந்ததுன்னா அந்த 3ம் இருக்கும் இடம் இந்த அகந்தையில் தான் இருக்கும். ஆத்மாவில் இந்த 3ம் இல்லை. எப்பொழுது இந்த 3ம் அழியுதோ அந்த அகந்தையும் அழியுது. அந்த 3ம் அற்ற நிலையை தான் நிர்விகல்ப சமாதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அகங்காரம் இல்லாமல் போல அது ஆத்மாவில் கரைந்து விட்டது. தன்னை 3ஆக பிரித்து கொள்ளாமல் இருக்குது. ஆனால் 3ஆக பிரியல. 3ஆக பிரியலன்னா அத்வைதம் தானே. அங்கே 1 தானே இருக்குது. அந்த 1 ஆத்மாவாக தான் இருக்க முடியும். அதனால் அகங்காரம் ஆத்மாவாக ஆகிறதுன்னு சொல்ல முடியாது. 3ஐ விட்டதுன்னு தான் சொல்லலாம். 3உடன் இருந்தால் அது அகங்காரம், 3ஐ விட்டால் அது ஆத்மா. ஆத்மாவா அகங்காரமாக இந்த 3ஐ பொறுத்து. இங்கே இந்த திருப்புட்டிக்கு இது அர்த்தம். இவர் சிரவண மனன நித்தியானங்கிறது அது வேற விஷயம். அது ஞான சாதனம்னு பேர். ஒருவன் தன்னை பிரம்மம் என்று தெரிந்து கொள்வதற்கு என்ன சாதனம்? இந்த ஐக்கிய பாவமோ சோக நிவர்த்தியோ உனக்கு வேண்டும், சம்சார நீக்கம் உனக்கு வேண்டும்னா அதுக்கு என்ன சாதனம் அப்படின்னா அப்போ சிரவண மனன நித்தியானம்னு சொல்கிறோம். சம்சார நீக்கத்துக்கு, துக்க நீக்கத்துக்கு, ஆனந்த பிராப்திக்கு கூட கிடையாது. இந்த சிரவணத்தினால் ஆனந்த பிராப்தி எல்லாம் கிடையாது. நீ ஆனந்தந்தான், அது சித்த வஸ்து. இப்போ சிரவண மன நித்தியம் வந்து திரிபுட்டி என்று சொல்லக்கூடிய
இந்த பிரமாதா பிரமேய பிரமாணத்துக்கு வேறானது. இந்த சிரவணம் செய்வது யாருன்னு கேட்டால் அவன் பிரமாதா, மனனம் செய்வது யாருன்னு கேட்டால் அவன் பிரமாதா, நிதித்தியாசனம் யார் பண்ணுற பிரமாதா. அந்த இடத்துல பார்த்தா பிரமாதாக்கு அது லாயகா. இப்படி நம்ம ரெண்டு வேறு தத்துவங்களை நம்ம ஒன்றா சேர்த்து புரிஞ்சுக்கணும்னு பார்க்கும் பொழுது எந்த இடத்துல சேர்க்க முடியும்னு நம்ம பார்க்கணும். இங்கே பிரமாதாவாக வைத்துக்கொண்டு சிதாபாசனாக வைத்துக்கொண்டு அகங்காரத்தை வைத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது இந்த திருப்புடி இருக்கும் வரை சிரவண மனநிதித்தியாசனம் தேவை. இந்த மூன்றும் முடிந்து போன பிறகு அங்கே பிரம்மம் தான் இருக்கிறது. அங்கே சிரவண மனநிதித்தியாசனம் இல்லை, பிரமாதா பிரமாண பிரமேயம் இல்லை. இப்போ தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். சிரவணம் அப்படிங்கிறது கேட்கப்படுவதால் அறிபவர். மனனம் அப்படிங்கிறது கேட்ட அறிவை உள்வாங்கி சேமிப்பது. நிதித்தியாசனம் அப்படிங்கிறது சேமித்ததை மறுபடியும் மறுபடியும் கேட்டு தெளிவுபடுதல். அதாவது மறுபடியும் கேட்பதால் அது அறியப்படும் பொருளாகின்றது. அப்படி எடுத்துக்கலாமா சார்? அது பதில் சூட்டபுளாக இருக்கா? இப்போ பிரமாணங்கிறது எங்கே வருது? இந்த பிரமாணம் தான் அவர் கேட்கலையே. நீங்கள் சொன்னீங்க அறிவு அறியப்படும் பொருள் அறிவுங்கிறீங்க. அறிவு தான் பிரமாணம். பிரமாதா பிரமாணம் பிரமேயம் இதுதான் முப்பிடி. இங்கே பிரமாதாவை சிரவணம்னு சொல்லிட்டீங்க. நிதித்தியாசனத்துக்கு என்ன சொன்னீங்க? சேமித்ததை மறுபடியும் மறுபடியும் கேட்டு தெளிவு பெறுதல். அப்போ பிரமாணம் எது? மனனம் பிரமாணமா? இன்னும் சிரவணம் தான் பிரமாணம். இதுக்கு சம்பந்தமே இல்லை. இது 2-3 சொற்களும் வேற ஒரு ஆஸ்பெக்ட். சரவண மனநிதித்தியாசத்துக்கு வேற ஒரு ஆஸ்பெக்ட். இந்த அகங்காரம் எப்படி செயல்படுதுங்கிற போது இந்த திருப்புடியாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இது ஞான சாதனம். ஞான சாதனங்கிறது சிரவண மனநிதித்தியாசம். நம்ம தெளிவாக நம்ம அதை அந்தந்த துறைக்கு ஏற்ற மாதிரி அதை புரிஞ்சுக்குவோம். 2 துறையை நம்ம சேர்க்கலாம், தப்புன்னு சொல்லலை. இப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணுறது விபரீதமாக முடிஞ்சிடும். பிரமாதாவை சிரவணம்னு சொல்லிட்டீங்க, பிரமேயத்தை நிதித்தியாசம்னு சொல்லிட்டீங்க, மனனத்தை பிரமாணம்னு சொல்ல வேண்டி வருமே. மனனம் பிரமாணம் இல்லையே, சிரவணம் தானே பிரமாணம். அப்போ சிரவணத்தில் தான் 3 இருக்குது. ஹரியோம் சுவாமி. குருமார்களும் அந்தந்த காலகட்டங்களில் தோண்டிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி ஞான உபதேசத்துக்கும் வர்றவங்களை அந்தந்த காலகட்டங்களில் வந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்லுங்க? ஞான உபதேசம் பெறுவதற்காக. ஆனால் இவ்வளோ ஒரு பரந்த உலகத்தில் இவ்வளோ ஒரு மக்கள் தொகை இருக்கிறதுல காலந்தொட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த என்னுடைய இது ரேஷியோ பார்த்தா ரொம்ப குறைச்சலாக இருந்துட்டு இருக்குது. இதனுடைய ரகசியம் என்ன? இதுதான் இதனுடைய எதனால் இந்த நிலை ஏற்படுது? ஏன் குருமார்கள் தவறிட்டாங்களா, இல்லை ஞானத்தை தேடி வர்றவங்க தவறிட்டாங்களா இந்த ஞானத்தை பெறுவதற்கு? விளக்கங்கள் சுவாமி. பகவானே அதை ஆச்சரியமாக சொல்கிறார். ஆச்சரியவத் பசிதி கச்சிதேனம் ஆச்சரியவத் வததி. சில பேர் ஆச்சரியமாக இருக்குது, இந்த பிரம்மம் ஆத்மா எல்லாருக்கும் தெரிந்த பொருளாக இருந்தோம், அது மறைக்கப்படாமல் வெளிப்படையாக இருந்தாலும் கூட ஏன் அதை யாருமே அதை சரியாக புரிஞ்சுக்காமல் தப்பாகவே புரிஞ்சுக்கிறதுலே குறிக்கோளாக இருக்கிறாங்க. நான் பாம்பை கயிறை பாம்பாக தான் பார்ப்பேன், லைட் போடவே விட மாட்டேங்கிறேன். இந்த குருநாதர் லைட் போட்டு அது கயிறுன்னு சொல்கிறார். இருந்துட்டு போட்டேங்க, பாம்பு நல்லா தானே இருக்குது அப்படிங்க. அந்த பிராந்தி ஞானமே, அந்த பிராந்தி ஞானத்திலே அவனுக்கு சுகதுக்கங்களை அவன் அனுபவிக்கிறதுலே அவன் மூழ்கிட்டான். அதுதான் மோகம். எப்படியோ இந்த சுகதுக்கங்களுக்குள்ளே நம்ம பொழைச்சிக்கலாம். இந்த பிராந்தி ஞானத்தில் இது பிராந்தி ஞானம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அவன் அந்த சக்ஸஸை தேடுறான். அவன் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகிறான். அதான் ஆச்சரியவத் பசிதி. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த ஞானத்தை யாரோ ஒருத்தன் கண்டுக்கிட்டானே, கஷ்டித் யாரோ ஒருவன் ஆச்சரியமாக இதை கண்டு கொண்டான். அதை யாருக்கும் சொல்லிக் கொடுக்குறான் பாருங்க, வததி. இதை சொல்லிக் கொடுக்குறவன் இந்த பக்தாரம், அவன் கூட ஆச்சரியம்தான். அவன் பாட்டு அவன் பொழைச்சி போனான்னு போகாமல்
அதை 4 பேர் சொல்லிக் கொடுக்கணுங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. குருவும் ஆச்சரியமாக தான் இருக்கிறாரு. அதை கேட்டுக்கிறது ஒரு கூட்டம் வருது பாருங்க, சிஷ்யன் சிறுநோதி, அதை கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்து ஆச்சரியவத்துனுங்களேன். இன்னொன்று சொல்கிறார், இது கேட்டும் கூட பயன்படாமல் ஓடுறானே, கேட்கான்னு ஒன்று விட்டுறான், கேட்டும் கூட இதை புரிந்து கொள்ளாமல் ஒருத்தர் இருக்கிறானே, அதையும் பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப குறைவானவர்களை தான் இந்த மண்டபத்தில் கூடுறாங்க. அதனால தான் மண்டபம் சின்னதாக இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ குறைவான மக்கள் இருக்கிறாங்களோ இப்போ உபதேசம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது பிரிந்த கூட்டத்தில் போனால் கைத்தட்டுகளுக்காக பேச ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு சுகம் கொடுக்கணும்னு சொல்லி ஜோக்கெல்லாம் சொல்ல வேண்டியது. அங்கே மக்கள் பலதரமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு போய் சேரணுமேன்னு சொல்லி உண்மையை கொஞ்சம் மாற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதனால் அது ஞானம் எப்பொழுதுமே 1 to 1 பார்த்தீங்கன்னா 1 to 1 தான் இந்த உபநிஷத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. பிருகுவாக இருந்தாலும், ஸ்வேதகேதுவாக இருந்தாலும், நாரதராக இருந்தாலும், எங்கே பார்த்தாலும் ஒரு குருநாதர் ஒரு சீடன் தான் இருக்கிறார். மிஞ்சி போனால் சங்கரருக்கு 4 பேர், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். நமக்கு தெரிந்தவங்க எங்கள் 4 பேர் தான் தெரியுது. தட்சிணாமூர்த்திக்கும் 4 பேர் தான் இருக்கிறாங்க. 4 பேருக்கு மேலே இந்த ஞானம், ஏன்னா மகத்து பிரயோஜனம், இந்த பிரயோஜனம் மிக பெருசாக இருக்குது. அப்புறம் இது மகத்து ரொம்ப அரிது, அதுவும் கூட ரொம்ப மகத்தாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சமாக தான் இருக்குது. இது எவ்வளவு தான் நீங்கள் நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் அடித்து எது கொடுத்தாலும் இங்கே இவ்வளோ தான் வருவாங்க. அதனால தான் நியூஸ் பேப்பர் கொடுக்குறது நிறுத்தியாச்சு. நியூஸ் பேப்பரை கேட்டு வர்றவங்க ரொம்ப குறைவு. நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது தோன்றதில்லை. ஆனால் தேடுற மனசுக்கு இது கிடைச்சிடுது. தேடுற மனசு எப்படி இருந்தாலும் பிடிச்சிடும், குரு கண்டுபிடிச்சிடும். ஆனால் அத்வைத்தத்துக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா விசிஷ்டாத்வைத்தத்துக்கோ துவைத்தத்துக்கோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இல்லாததை அடைபவர்கள் தான் அநேகம் கோடி பேர், இருப்பதை அறிபவதற்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கு. பிரச்சனைக்கு தீர்வு 2 விதத்தில். ஒன்று, எனக்கு இல்லாததெல்லாம் கிடைச்சிடுச்சுன்னா என் பிரச்சனை தீரும்னு நினைக்கிறான். ஒருத்தன், நான் இருப்பதை அறிந்து கொண்டால் என் பிரச்சனை தீருங்கிறான். உண்மையிலே பிரச்சனைக்கு தீர்வே இருப்பதை அறிவது தான். இல்லாததை அடைவதற்கு என்லெஸ், எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ இல்லாதவனாக தான் இருப்பேன். என் மனமே அதனுடைய தன்மையே அதுதான். நிறைவின்மை தான் மனதினுடைய தன்மை. அது தன்மை விட்டுருமா? நிறைவடைஞ்சிடுச்சுன்னா அது செத்துருமே. மனம் நிறைவடைஞ்சுன்னா அது வேலையெல்லாம் போயிடுமே. ஏதாவது வேலையை உண்டாக்கிக்கும். இப்போ மன நிறைவு என்பது சாதனத்தினால, இந்த ஞான சாதனத்தில் தான் அடையுங்கிறது நிறைய பேர் தெரிய மாட்டாங்க. இந்த மன நிறைவை பொருளால் அடையலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் தர்மார்த்த காமத்துக்கு ஜனங்க போகிறாங்க. வேதத்தினுடைய இந்த பூர்வ பாகம்னு சொல்லக்கூடியதை தான் அந்த மாண்டூக்கியமும் முண்டக உபனிஷத் அப்படி தானே சொல்லுது. இந்த பராவித்யா, இந்த யஜ்ஞங்களை செய்வதில் எவ்வளோ லாபம் கிடைக்குது, இதைத்தானே ஜனங்க போயிட்டுருக்குறாங்க. வெகு நேரம் அந்த முண்டகத்தில் காளி கைலாளி அப்படின்னு சொல்லி இந்த யஜ்ஞங்களுடைய தீபங்களை போட்டு இந்த சமயத்தில் இதை போடணும், இந்த சமயத்தில் இதை போடணும். அந்த தீபம், அந்த யக்னி எப்படி வருதுன்னு பார்த்து அந்த அக்னியினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி திரவியங்களை போட்டு என்னென்னோ கிடைக்கிறான் போகிறாங்க. புஷ்பிதாம் வாச்சம், இதில் நிறைய பேர் அங்கே போயிடுறாங்க. இது ரொம்ப இனிமையாக இருக்குது, வாங்க அங்கே ஒரு ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த சில டிவியில், இந்த ஆன்மீக டிவியில் பார்த்தோம்னா, இந்த ருத்ராட்சத்தை வாங்கிக்கோங்க, இந்த கருப்பு மணியை வாங்கிக்கோங்க, இந்த தாயத்தை வாங்கிக்கோங்க, இங்கே ஒரு ஹோமம் நடத்துது, ஆயிரக்கணக்கான பேர் வருது. இங்கே ஹயகிரிவ மந்திரம் இதில் இருக்குது, அதனால் இந்த புக்கை படிங்க, சகஸ்ரநாமத்தை படிங்க. புக்கு கத்தையாக விற்கிறாங்க, வியாபாரத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் ஜனங்க ஓடுறாங்க. புஷ்பிதாம் வாச்சம், அவங்க பேச அவ்வளோ புஷ்பம் மாதிரி இருக்குதா. ஆனால் வேதம் கசகுது, இந்த உபனிஷத்தை அவங்களுக்கு கசகுது. பகவானே அப்படி வருத்தப்பட்டுதான் சொல்கிறார். எப்போ இவனுக்கு நிர்வேதம் ஆயாத், இது இவனுக்கு எப்போ கசப்பு உண்டாகுதோ அப்போ தான் குருமேவ அபகச்சதி, குருவை நாடி வருகிறான். நம்ம குறைவை பற்றி கவலைப்பட வேண்டாம்.
எப்பொழுதும் எல்லா காலத்திலும் குரு இருப்பார். எப்போதும் எல்லா காலத்திலும் அதற்கான சீடர்கள் இருப்பார்கள். அப்படி தான் இருந்தால் நல்லது. ஞானம் அடைந்த ஆன்மா தான் ஞானம் அடைந்து விட்டதை எவ்வாறு உறுதிப்படுத்திக் கொள்ளும்? சரவணன் கரூர்லேருந்து கேட்டிருக்காங்க சாமி. ஆன்மாக்கு இல்லை, தன்னை தான் சொல்லணும். நான் ஞானம் அடைந்தேன் என்பதை நான் எப்படி அறிவேன்? ஆத்மாவுக்கு போயிட்டு அது மேலே பழிய போடக்கூடாது. ஆத்மாவுக்கு ஞானமே வேண்டியதில்லை. இவர் ஆத்மான்னு எதை சொல்கிறாரு? தன்னை சொல்கிறார். நான் ஞானம் அடைந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம்னா என்ன? நான் அளவற்றவன், நான் உடலாலும் உள்ளத்தாலும் துண்டுபடாதவன், அபரிச்சின்னம், கால தேச வஸ்து அப்பரிச்சின்னம், அகம் ஆத்மா பிரம்மம். இதுதானே அர்த்தம். இதுதான் ஞானம். அகண்டார்த்த போதம்னு பேர். என்ன சொன்னேன்? காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரம்பிடப்படாத எல்லையற்ற பிரம்மமே நான் என்று ஒருவன் உணரணும். அப்போது இந்த ஞானம் அவனுக்கு வந்துடுச்சா அப்படின்னா தன் எல்லைகளை உடைத்து விட்டானா? இதுதான் கேள்வி. தன் எல்லையற்றவனாக ஆகிட்டானா? எல்லைகள் எங்கேருந்து வருது? காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும். பொருளாலும் எல்லையற்றவன் நீ சொல்லிட்டியா? ஞானம் வந்துடுச்சின்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா ஞானம்னா என்ன? நான் எல்லையற்றவன், லிமிட்லெஸ். ஆனால் எப்பொழுதுமே லிமிட்டை வச்சு புலம்பிக்கிட்டே இருக்கிறியே. உன்னுடைய பேச்சு புலம்பல் எல்லாமே லிமிட்டு தானே. என் உடம்பு இப்படி இருக்குது டாக்டர், எனக்கு இந்த விட்டமின் சாப்பிடலாமா, இந்த க்ரீம் பூசிக்கலாமா, எனக்கு நியூட்ரிஷன் இது போதுமா, டயட்டீஷியன் கிட்ட ஓடுறாங்க. இதெல்லாம் லிமிட்டேஷன் தானே. சரீரம் லிமிட் பண்ணுது ஒன்று. இந்த காலத்தில் அழிஞ்சிடுமோ இந்த சரீரம், இந்த காயகல்பத்தை செய்து இந்த காயத்தை கல்பகாலம் வச்சுக்கலாமா அப்படின்னு காயகல்பம்லாம் சொல்லி கொடுக்குறவங்கலாம் இருக்கிறாங்க. இந்த மனம் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கு இன்பம் தரும் பொருளெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் நீ அளவிடப்படாதவன். எந்த காலத்திலும் நீ ஆனந்தமாக இரு. இரவு பகல், முதுமை இளமை, எந்த காலமாக இருந்தாலும் நான் ஆனந்தமாக இருப்பேன்னா ஞானம் வந்துருச்சு. எந்த இடத்திலும் ஆனந்தமாக இருப்பேன். வீடு காடு உலகம், தொழில் செய்யும் இடம், கோயில், அது மயான பூமி, எங்கு சென்றாலும் எந்த இடத்தில் இருந்தாலும், சொர்க்கத்தில் இருந்தாலும் நரகத்தில் இருந்தாலும் நான் ஆனந்தமாக இருப்பேன்னா லிமிட்லெஸ். வஸ்துவால் ஆனந்தம். இந்த உடம்பு ஆணோ பெண்ணோ, முதுமையோ இளமையோ, என்னிடம் இருக்கின்ற உடைமைகள் குறைவோ நிறைவோ என்னை அது லிமிட் பண்ணவில்லை அப்படின்னு உனக்கு எப்போ தோணுதோ அப்போ நீ ஞானம் அடைந்து விட்டாய். காலம் உன்னை கட்டாயப்படுத்தாது. மற்றவங்கள காலம் கட்டாயப்படுத்தும். செய்துரு, ஓடு ஓடு ஓடு, டைம் ஆச்சு. இடம் பிடி, அந்த பொருளை தேடு, வாங்கு. எப்போ இந்த ஓட்டம், இந்த நாடுதலும் தேடுதலும் ஓய்தல், இந்த நாடுதலும் தேடுதலும் எப்போ ஓய்தோ அப்போ நீ காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் நீ வரம்பிடப்படாதவனாக, கட்டுப்படுத்தப்படாதவனாக இருக்கிறாய். அப்போ கூட உடம்பு காலத்துக்கு கட்டுப்பட்டதாகவும் உன்னுடைய புத்தி இடத்தாலும் பொருளுக்கும் கட்டுப்பட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் நீ அது வரலையே, நீ ஆத்மா இல்லையா? அப்போ உடம்பு கட்டுப்பட்டதை நினச்சி நீ வருந்தினா நீ உடம்பு நான் ஆயிட்ட. மனம் கட்டுப்படுத்தப்பட்டது அளவிடப்பட்டது நினச்சினா நீ மனம் ஆயிடுற. ஆத்மா என்று தன்னை அறிந்து கொண்டவன் அவன் அளவற்றவனாக ஆகிறான். அவன் எப்போதும் சிறுமைப்படுத்துவதில்லை. அப்போ உபனிஷத் சொல்லுது, இந்த பெருமைக்கு அது பேர் தருது, இந்த பெருந்தன்மைக்கு ஒரு பேர் தருது. அது பூம வித்யா அப்படின்னு ஒரு வித்யா. இந்த சிறுமைக்கு ஒரு பேர் தருது, ததல்பம். எத்திர தத் அந்யத் பஷ்யதி அந்யத் திருநோதி ததல்பம் அப்படின்னு சொல்லுது. எங்கே ஒருவன் இன்னொன்றை பார்க்கவில்லையோ, இன்னொன்றை கேட்கவில்லையோ அது பூமா. எங்கே ஒருவன் இன்னொன்றை பார்த்து விட்டானோ, இன்னொன்றை கேட்டு விட்டானோ அது அல்பம் அப்படின்னு அது ஒரு வேறு டெஃபினேஷனில் சொல்லுது. இப்போ நீ அல்பமா பூமாவா? காலத்தால் அல்பம் ஆயிட்டியா, இடத்தால் அல்பம் ஆயிட்டியா, பொருளால் அல்பம்னு நினைக்கிறியா? அப்போது நீ அல்பந்தான்.
இன்னொன்று இருந்தால் தானே நீ அல்பம். அந்யத் பஷ்யதி, அந்யத் ஸ்ருணோதி, அந்யத் விஜானாதி, இந்த மூன்றும் சொல்லுது. நீ எப்பொழுது இன்னொன்றை பார்ப்பவனாகவும் இன்னொன்றை அடைபவனாகவும் இன்னொன்றை கேட்பவனாகவும் இருக்கிறாயோ அப்பொழுது நீ உலகம் என்று ரெண்டாக பிறந்து விட்டாய். அப்போ நீ அல்பந்தான். உலகம்னு உன்னை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா உலகம் எவ்வளோ பெருசு, இந்த காஸ்மாஸ் எவ்வளோ பெருசு, அதில் நீ எவ்வளோ 5 அடியோ 6 அடியோ 60 கிலோவோ 40 கிலோவோ, நீ அல்பந்தானே. இன்னொன்று இருக்குன்னு தானே. இன்னொன்று இல்லைன்னா நீ பூமா, அளவற்றவன். இந்த ஞானம் என்பது தன்னை அளவிட்டு பார்க்கணும். எப்படி அளவு பார்த்தான்? காலத்தாலும் இடத்தாலும் உன்னை அளவிட்டு பார். இதெல்லாம் என்னை அளக்கிற ஸ்கேலே கிடையாது. காலத்தால் என்னை அளக்க முடியாது, இடத்தால் என்னை குறுக்க முடியாது, பொருளால் என்னை சுருக்க முடியாது என்று எப்பொழுது உனக்கு இந்த தைரியம் வருதோ, இந்த தீரத்தன்மை வருதோ, இந்த மன உறுதி வருதோ, அந்த பயமற்ற நிலை, ஆனந்த நிலை, அன்பு நிலை, அதுதான் உன்னுடைய ஞானத்தினுடைய அடையாளம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.